यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। अखिलभुवनजन्मस्थेमभङ्गादिलीले विनतविविधभूतव्रातरक्षैकदीक्षे श्रुतिशिरसि विदीप्ते ब्रह्मणि श्रीनिवासे भवतु मम परस्मिन् शेमुषी भक्तिरूपा। पाराशरीयवचः सुधाम् उपनिषद्दुग्धाब्धिमध्योद्धृताम् संसाराग्निविदीपनव्यपगतप्राणात्मसञ्जीविनीम् पूर्वाचार्यसुरक्षिताम् बहुमतिव्याघातदूरस्थिताम् आनीताम् तु निजाक्षरैः सुमनसो भौमाः पिबन्त्वन्वहम्। போன வாரம் இந்த இதிகாச புராணாபியாம் வேதம் சமுபபிரம்மயேத் விபேத்யல்பஸ்ருதாத்வேதா மாமயம் பிரதரிஷ்யதி அப்படின்ற ஒரு வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்து, இந்த இதிகாச புராணங்கள் வேதத்தை எப்படி உபபிரமணம் பண்றது அப்படின்ற விஷயத்தை விஸ்தாரமாக கவனிச்சோம். அதை சொல்லிட்டு பகவத் பாஷ்யக்காரர் என்ன பண்றாருன்னா, ஒரு புராணத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஸ்லோகத்தை வியாக்கியானம் பண்ணி, இந்த அத்வைத்திகள் என்ன இந்த ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் அப்படியே பரமாத்மாவுக்கும் அச்சித்துக்கும் பேதமே கிடையாதுன்னு என்ன சொல்றாலும் அது இந்த வச்சனத்தாலே தெரியாது அப்படின்றது வியாக்கரண சாஸ்திரத்தினுடைய சில நியமங்களையும் பாணினிய சூத்திரங்களையும் வச்சுட்டு காட்டுறாரு. இந்த ஸ்மிருதி புராண கட்டத்தை நாம கவனிக்கிறப்போ அடியன் போன வாரம் விஞ்ஞாபிச்ச மாதிரி மீமாம்சா நியாயங்களை சஞ்சாரம் பண்ணி எப்படி அத்வைத சித்தாந்தம் அப்படின்றது இந்த வச்சனத்தாலே பிரதிபாதிக்கப்படாது அப்படின்றத பார்த்தோம். அப்படியே பூர்வாபர விரோதங்கள் தான் வரதுனால எப்படி அத்வைத்திகளுடைய அபிப்பிராயம் சரிப்படாது அப்படின்றத பார்த்தோம். அப்படியே இந்த வாரம் நாம என்ன பண்ண போறோம்னா, வியாக்கரண சாஸ்திரத்தினுடைய ஒரு நியமங்களை வச்சுள்ள அத்வைத்திகள் சொல்லக்கூடிய விஷயம் எப்படி சரிப்படாது அப்படின்றத நாம இந்த வாரம் பார்க்க போறோம். சோ இப்போ இந்த ஸ்லோகம் தான் விசாரத்துக்கு விஷயமாக இருக்கக்கூடிய விஷயம். சோஹமிச்சாமி தர்மஜ்ஞ ஸ்ரோதும் த்வத்தோ யதா ஜகத் பபூவ பூயश्च யதா மகாபாக பவிஷ்யதி யன்மயம் ச ஜகத் பிரம்மன் யதश्चैतच्चराचरम् லீனமாசீத் யதா யத்ர லயமேஷ்யதி யத்ர ச அப்படின்னு சொல்லி இந்த மைத்ரேயர் பராசரரை கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை. இதுல இந்த இதிகாச புராணாபியாம் வேதம் சமுபபிரம்மேத் அப்படின்ற வாக்கியத்தை நாம இன்னொரு தரம் ரொம்ப டீப்பா ஆலோசனை பண்ண சமயத்துல, உதாரணத்துக்கு ஸ்வேதாஸ்வதரோபனிஷத்தினுடைய ஆரம்பம் இந்த மாதிரிதான் வருது. அது இந்த மாதிரி இருக்கு. கிங் காரணம் பிரம்ம குதஸ்ம ஜாதாக ஜீவாமகேன க்வச்ச சம்பிரதிஷ்டா அப்படின்னு ஆரம்பிக்கிறது ஸ்வேதாஸ்வதரோபனிஷத்தினுடைய ஒரு இன்ட்ரோடக்ஷன். சோ முக்கியமாக என்னன்னா, உபனிஷத்துல ஆட்டம், புராணங்கள்ல ஆட்டம், பகவத்கீதையில ஆட்டம், இந்த மாதிரி எல்லா கிரந்தங்களையும், இந்த அத்தியாத்ம சாஸ்திரத்துக்கு சம்பந்தப்பட்ட கிரந்தங்கள் எல்லாம் நாம பார்த்த சமயத்துல முக்கியமான ஒரு பிரதிபாத்திய விஷயம் என்னன்னு சொன்ன, இந்த சிருஷ்டி ஸ்திதியில எங்களுக்கு காரணம் என்ன அப்படின்றத பிரதானமா கேட்கறது. முதல்ல அதுக்கு காரணத்தை சொல்றது. ஜன்மாத்தியசேதகான்னு சொல்லி இரண்டாவது அதிகரணத்திலேயே இந்த விஷயம் வரப்போகுது. அஸ்ய ஜகதா சிருஷ்டி ஸ்திதி லயஹ ச கேன பவதி ததேவ பிரம்மா அப்படி. அந்த மாதிரி இங்கேயும் அவர் அதுதான் கேட்கிறார். மைத்ரேய பகவான் பராசர மகர்ஷியை கேட்கிறார். என்ன கேட்கிறார் அப்படின்னா, சோஹமிச்சாமி தர்மஜ்ஞ ஸ்ரோதும் த்வத்தஹ ஸ்ரோதும், உன்னாலே நான் கேட்க விரும்புகிறேன். என்ன கேட்க விரும்புகிறேன் அப்படின்னு, யதா ஜகத்து பபூவ, முன்னாடி இந்த ஜகத்து எப்படி இருந்தது, பூயஷ்ட யதா மகாபாக பவிஷ்யதி, ஹே மகாபாகா அப்படின்னு சொல்லி பெரியவர்களை நாம கூப்பிடுற முறை மகாபாகா அப்படின்னு. சோ ஹே மகாபாகா அப்படின்னு சம்போதனம் பண்ணி அவர் என்ன கேட்கிறார், பூயஹ யதா பவிஷ்யதி,
சோ மேல்கொண்டு இந்த ஜெகத்து என்னமாக ஆக போறது, அதான் கிங்காரணம் அப்படின்னு நாம சொல்றோமோ இல்லையா, அந்த மாதிரி. அப்ப அதுக்கு அடுத்துதான் என்ன கேட்கிறாருன்னா, என்மயம் ச ஜெகத் பிரம்மன் யதச்ச ஏதத் சராச்சரம் லீனமாசி. என்மயம் ச ஜெகத் பிரம்மன், என்மயம் அப்படின்றதா இப்ப மேல் கொண்டு விசாரத்துக்கு இங்க இந்த பதத்தை வச்சுட்டா மேல நாம விஸ்தாரமாக விசாரம் பண்ணணும். சோ என்மயம் அப்படின்னு இந்த இடத்துல எது மயம் அப்படின்னு ரெண்டு பாகங்கள் இருக்கு இந்த பதத்துல. எதுன்னு சொல்லக்கூடியது விச், தட் விச் அப்படின்ற அர்த்தத்துல வருது. மயம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு மயட் அப்படின்னு ஒரு வியாக்கரண சாஸ்திர பிரத்யம். சோ இந்த பிரத்யம் சேர்ந்து என்மயம் அப்படின்னு ஆயிருக்கு. சோ இந்த மயட் அப்படின்ற பிரத்யத்துக்கு அந்த மயட் அப்படின்றத டு அப்படின்னு தகாரம் இருக்கு, அந்த தகாரம் போயிடுது. அது அந்த கிராமட்டிக்கல் டிரான்சாக்சன்ஸ் எல்லாம் வியாக்கரண பிரக்கிரியைகள் அப்படின்னு சொல்லுவாரு. வியாக்கரண பிரக்கிரியை எல்லாம் உண்டான அதுக்கு என்மயம் அப்படின்னா. மறுபடியும் பிரம்மன் அப்படின்னு பராசர மகர்ஷியை அவர் சம்போதனம் பண்ணி கேட்கிறார். யதச்ச ஏதத் சராச்சரம், இது கிம்மயமா இருக்கு அப்படின்னு சொல்லணும். அது அப்படியே நாம அர்த்தம் சொல்றதா இல்ல அப்படின்னு. அதுக்கப்புறம் ஏதத்தே சர அச்சரம், மூவிங் அண்ட் நான் மூவிங் பீயிங்ஸ் என்ன இருக்கோ இதெல்லாம் எதனால உண்டாச்சு, எதுல லீனமாக இருந்தது, மறுபடியும் எதுல லயத்தை அடைய போகுது அப்படின்னு கேள்வி. இந்த ஸ்லோகத்தினுடைய லிட்ரல் மீனிங் இது. சோ இந்த இடத்துல என் மயம் அப்படின்றதுக்கு எந்தெந்த மாதிரி அர்த்தங்கள் உண்டாருதுன்றது நாம பார்க்கலாம். சோ நீங்க இந்த ஸ்லைட பாருங்க. In this example, the discussion is centered around the word enmayam. For this purpose, the instance where the suffix mayat is used is quoted by Bhagavan Ramanuja and the proper interpretation is given. So இந்த mayat அப்படின்ற பிரத்யத்துக்கு மூணு விதமான அர்த்தங்கள் உண்டு. அந்த மூணு விதமான அர்த்தத்தையும் நாம கவனிச்சு மேற்கொண்டு அத்வைதிகள் எந்த அர்த்தத்துல மயட் பிரத்திய மயட் பிரத்தியம் உபயோகப்பட்டப்படுத்திருக்குன்னு அவா சொல்ற, நாம எந்த அர்த்தத்துல மயட் பிரத்தியம் உபயோகப்பட்டப்படுத்திருக்குன்னு நாம சொல்றோம். How our interpretation is more in line with the context and also other principles அப்படின்றத பார்க்கிறோம். சோ இது மூணு முக்கியமான விஷயத்தை நாம பார்க்கிறோம். சோ ஒன்னு பிராச்சுரியார்த்தே மயட்டு, இது பிராச்சுரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு அப்புறம் அதனுடைய ஸ்வரூபம் என்னன்னு விவரிக்கிறேன். சோ தேஜ பிரச்சுரஹா அக்னிஹி, தேஜோமயா அக்னிஹி அப்படின்னு சாதாரணமாக ரொம்ப பிரசித்தமான உதாரணம் தேஜோமயா அக்னிஹி அப்படின்னு சொல்லக்கூடிய. சோ தேஜோமயா அக்னிஹி அப்படின்னா அங்கே தேஜோமயா அப்படின்ற ஒரு பதத்துல அந்த மயஹா அப்படின்றதுக்கு பிரச்சுரஹா அப்படின்ற ஒரு சப்தத்தை நாம சப்ஸ்டியூட் பண்ணினோம்னா அப்போ பிராச்சுரியார்த்தே மயட் அப்படின்னு அர்த்தம். சோ அப்போ என்ன அர்த்தம் வருதுன்னா தேஜ பிரச்சுரஹா அக்னிஹி அப்படின்னு வருது. சோ தேஜ பிரச்சுரஹான்னு என்னன்னு மறுபடியும் இதுக்கு உதாரணத்துக்கு ஒரு நம்ம நியாயசாஸ்திரத்துல இதுல எப்படி விஷயங்களை அனலைஸ் பண்றோன்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம் முன்னாடியே சொல்லியிருந்தாலும் கூட இன்னொரு தரம் நான் அதை ஞாபகப்படுத்த விரும்புறேன். There is no aspect or no entity that is not analyzed threadbare in Nyaya Shastra and also Vedanta Shastra. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம், பிரசித்தமான உதாரணம் நம்ம கொடுக்கறது என்னன்னு சொன்ன கமனம் அப்படின்னு சொல்லுவோம். கமனம் அப்படின்னா என்ன அப்படின்னா கோயிங் அப்படின்னு. வாட் டு யூ மீன் பை கோயிங்? கமனம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்ட, கமனம்னா என்ன, கோயிங் மீன்ஸ் கோயிங், அவ்வளவுதான். ஹவு கேன் யூ ஃபர்தர் அனலைஸ் இட் அப்படின்னு கேட்ட. போறதுன்னு சொன்னா இங்க போறது அவ்வளவுதான். he goes from இது பெங்களூர் டு மைசூர், அவ்வளவுதான். வாட் இஸ் தேர்? அதுல என்ன ஆகுதுன்னு நாம அனலைஸ் பண்ணோம் தர்க்கசாஸ்திரத்துல. I have asked that question many people and they say no போறதுன்னு they may give a translation but they may not analyze and say what it is. So நாம கமனம் அப்படின்னு சொன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கு. So he goes from Bangalore to Mysore அப்படின்னு, Bangalore is point A and Mysore is point B. So அதுக்கு நாம என்ன சொல்றோம்னா பெங்களூர் அப்படின்றது பூர்வ தேசம், மைசூர் அப்படின்றது உத்தர தேசம். சோ அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னா பூர்வ தேசத்துல இருந்து விபாகம் ஏற்படுறது, உத்தர தேசத்துக்கு சம்யோகம் ஏற்படுது. சோ அதுல என்ன ஆகுதுன்னா கமனம் அப்படின்னு யூ ஸ்டார்ட் ஃப்ரம் பாயிண்ட் பி, இங்க இருந்து காலை எடுத்து
இன்னொரு இடத்துல காலை வைக்கணும். Or it might be a vehicle, or you might walk, or something like that. The mode of transport is not important. So gamanam அப்படின்னு சொன்ன அதுக்கு நாம என்ன சொல்றோம்? பூர்வ தேச விபாக பூர்வக உத்தர தேச சம்யோகானுகூல வியாபாரா. The activity that is conducive for a person to separate himself from one point and associate himself with another point. So ஒரு இடத்துல இந்த காலை வச்சு இன்னொரு இடத்துக்கு காலை எடுத்து இன்னொரு இடத்துல காலை வைக்கும். So gamanam நாம கிம் அப்படின்னு சொன்ன பூர்வ தேச விபாக பூர்வக உத்தர தேச சம்யோகானுகூல வியாபாரா. அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு இந்த ஒரு விவரணத்தை நாம கொடுத்தோம்னா அப்போ என்ன ஆகும்னு சொன்னா there is no word that is not understood by the listener or by the speaker. So further also it can be elaborated. பூர்வ தேசம்னா என்ன, பூர்வம் அப்படின்னா என்ன, உத்தரம்னா என்ன, தேசம்னா என்ன, பூர்வ தேசம் அப்படின்னா, விபாகம் அப்படின்னா என்ன, பூர்வ தேச விபாக பூர்வக உத்தர தேச சம்யோகம்னா என்ன, இந்த பதங்களையும் மறுபடியும் நாம அனலைஸ் பண்ணலாம். அனலைஸ் பண்ணி further you can go to the next level of interpretation. இந்த மாதிரி multiple levels of interpretation are available in the Shastras, which generally is not seen in any other field. அப்படின்னு from my limited knowledge of understanding of other fields, I can safely say அப்படின்னு சொல்லிட்டு. But if somebody knows further analysis இந்த மாதிரி வேற எங்கேயாவது பண்ணிருக்காளான்னா then fine. People can let me know. I would be very happy to accept. அந்த மாதிரி இங்க என்ன ஆகுதுன்னா இந்த ஸ்லைட்ல பாருங்க, பிராச்சுரியம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்ட மறுபடியும் அதுல நம்ம further we analyze that. சஜாதீய நிஷ்ட குணாவதிக குணோத்கர்ஷः அப்படின்றது ஒரு அர்த்தம். விஜாதீய நிஷ்ட குணாவதிக குணோத்கர்ஷः அப்படின்றது ரெண்டாவது. சோ ரெண்டு அர்த்தங்கள் நமக்கு பிரதானமா கிடைக்குது. என்னன்னா தேஜ பிரச்சுரஹா அப்படின்னா இந்த அக்னியில இருக்கக்கூடிய தேஜஸ் அப்படின்றது சஜாதீயமான தேஜஸ் காட்டிலும் உத்கிருஷ்டமானது, விஜாதீயமான தேஜஸ் காட்டிலும் உத்கிருஷ்டமானது அப்படின்னு ரெண்டு காட்டிலும் உத்கிருஷ்டம். அக்னி காட்டிலும் பெரிய தேஜோமயமான வஸ்து வேற எதுவும் கிடையாது அப்படின்னு நமக்கு தெரியும். So you can either compare the tejas of the Agni to similar aspects or dissimilar entities. ரெண்டுக்கும் நாம கம்பேர் பண்ணாலும் கூட அக்னியில இருக்கக்கூடிய தேஜஸ் எந்த ஒரு பதார்த்தத்திலையும் கிடையாது நமக்கு ஸ்பஷ்டமா தெரியும். அதனால தேஜோமயா அக்னிஹி அப்படின்னா பிராச்சுரியார்த்தே மயட் பிரத்யம் வந்திருக்குன்னு சொன்னா அப்போ என்ன அர்த்தம்? தேஜ பிரச்சுரஹா அக்னிஹி அப்படின்னு அர்த்தம். சோ தேஜ பிரச்சுரஹா அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த அக்னியில இருக்கக்கூடிய தேஜஸ் அப்படின்றது it is higher, it is better, it is of higher quality than all other types of tejas அப்படின்னு தெரியும். அதனால பிராச்சுரியார்த்தே மயட் அப்படின்னு தேஜ பிரச்சுரஹா அக்னிஹி அப்படின்றது எக்ஸாம்பிள். அதுதான் தேஜோமயா அக்னின்னு சொல்றது. ரெண்டாவது அர்த்தம் என்னன்னா விகாரார்த்தே மயட். அதுக்கு உதாரணம் என்னன்னா கோஹ விகாரஹா கோமயம், ஹிமமயா பஸ்மமயா, இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இது பண்றது. கோஹ விகாரஹா கோமயம், கோமயம் அப்படின்னா கவுடங் அப்படின்னு. சுவாமின் கிருஷ்ணா பேசுறேன். இது எதுக்காக இது சொல்லிட்டு இருக்கோம், இந்த இதெல்லாம் எனக்கு புரியவே இல்லை. அந்த பிரகரணமே எதுக்காக இது இந்த விஷயத்தெல்லாம் பிரகரணமே I have just explained it. இந்த previous slideல பாருங்க, சோஹமிச்சாமி தர்மஜ்ஞ ஸ்ரோதும் தத்தோ யதா ஜகதே பபூவ பூயஷ்சமய யதா மகாபாக பவிஷ்யதி யன்மயம் அப்படின்னு இருக்கு. So யன்மயஞ்ச ஜகத் பிரம்மன் ஏதச்சைதத் சராச்சரம் அப்படின்னு. So இந்த இடத்துல the entire discussion of this passage is centered on the word யன்மயம். எதுக்காக யன்மயம் இம்பார்ட்டன்ட்னு தெரியலையே. Why is it important to even look at that? அப்படிதான் எனக்கு question வருது இப்போ. That I am going to explain soon after this. Once I explain the three types of meanings of யன்மயம், okay, automatically of the mayat pratyaya, automatically you will explain. Thank you. So இந்த ரெண்டாவது வந்து விகாரார்த்தே மயட் அப்படின்னு. அதுக்கு கோஹ விகாரஹா கோமயம் அப்படின்னா a product of cow அப்படின்னு வச்சுக்கலாம். A product of the cow is கவுடங் அப்படின்னு. அथवा இன்னும் வேற வேற மாதிரி எல்லாம் வச்சுக்கலாம். ஹிமமயா அப்படின்னா
இது ஹிமத்னுடைய ஒரு ப்ராடக்டா இருந்தா ஹிமமயா அப்படின்னு சொல்றோம். பஸ்மத்னுடைய ப்ராடக்டா இருந்தா பஸ்மமயா அப்படின்னு சொல்றோம். சோ இது ரெண்டாவது அர்த்தம். மூணாவது வந்து ஸ்வார்த்தே மயட் அப்படின்னு சொல்றோம். ஸ்வார்த்தேன்னா மயட் does not have any particular meaning but it is used. அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா பிராணமயா ஆத்மா, சின்மயா ஆத்மா. சின்மயா ஆத்மானா சிதேவ ஆத்மான்னு அர்த்தம். சோ சித்த தவிர வேற இல்லைன்ற அர்த்தமும் அதுல வருது. It might be slight small connotations or shades of meaning difference வரலாம். பட் ஸ்வார்த்தே மயட் அப்படின்னு சொன்னா சின்மயா ஆத்மா அப்படின்னு எக்ஸாம்பிள். இந்த இடத்துல முக்கியமா என்ன விஷயம்னா, இந்த ஸ்ரீபாஷ்ய பங்கியை நான் அப்புறம் உங்களுக்கு விவரிச்சு காட்டுறேன். இந்த இடத்துல என்மயம் ச ஜகத்து அப்படின்னு அவ்வளவு மட்டும் அந்த ஒரு ஸ்மால் போர்ஷனை மட்டும் நாம எடுத்துக்கணும். என்மயம் ச ஜகத்து அப்படின்னு எடுத்துட்ட. இப்போ இந்த இடத்துல விகாரார்த்தே மயட் அப்படின்னு சொன்ன. அப்போ என்ன அர்த்தம்? பிரம்மணா எது அப்படின்றதுக்கு பிரம்மான்னு அர்த்தம். இந்த இடத்துல தட் விச் அப்படின்ற அர்த்தம் எது என்ற சப்தத்தினாலே வருது. மேல என்ன வருது? எதுன்றதுக்கு பிரம்மன் அப்படின்னு அர்த்தம். சோ பிரம்மமயம் ஜெகத்து அப்படின்னு நாம வச்சுக்கணும். என்மயம் ஜெகத்து ஈக்குவல்ஸ் பிரம்மமயம் ஜெகத்து. சோ பிரம்மமயம் ஜெகத்து என்ன? அந்த பிரம்மா அப்படின்ற சப்தத்துக்கு மேல் கொண்டு இருக்கக்கூடிய மயம் மயட் அப்படின்ற என்ன பிரத்யம் இருக்கோ அதுக்கு என்ன அர்த்தம்? சோ இட் இஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். இங்க பாருங்க. சோ என்மயம் ஜெகத்து அப்படின்றதுக்கு பிரம்மமயம் ஜெகத்துன்னு சொல்றோம். சோ பிரம்மமயம் ஜெகத்துன்னு சொல்றப்போ மயட் பிரத்யத்துக்கு விகாரஹா அர்த்தஹா அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகுது? பிரம்மணஹா விகாரஹா பிரம்மமயம் அப்படின்னு அர்த்தம். சோ ஜெகத்து பிரம்மணஹா விகாரஹா அப்படின்னு அர்த்தம். சோ விகாரம் அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஆகுது அப்படின்னு சொன்ன, எது பிரம்மா அப்படின்றது சத்தியம், அதனுடைய விகாரம் அப்படின்றது மித்யா அப்படின்னு வாசம். That is also questionable, but assuming that it is correct, நாம என்ன பண்ண வேண்டி வருது? பிரம்மணோ விகாரஹா பிரம்மமயம். இப்போ தேஜோமயா அக்னின்னு சொன்ன என்ன? தேஜ பிரச்சுரா அப்படின்னு அர்த்தம் வருது. தேஜோமயா அக்னின்னு தேஜசோ விகாரஹா அக்னின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி you don't say that, but in case you say that என்ன ஆகுது? பிரம்மணோ விகாரஹா பிரம்மமயம் அப்படின்னு. சுவாமி இந்த விகாரஹா மய அதெல்லாம் கொஞ்சம் இங்கிலீஷ் தமிழ்ல சொல்றோம். ஜனங்களுக்கு விகாரம்னா என்னன்னு புரியுது. ஜஸ்ட் மென்ஷன் தட் விகாரஹா அப்படின்றதுக்கு ப்ராடக்ட் அப்படின்னு வச்சுக்கணும். கோமயம் அப்படின்னு சொன்னா கோமயம் கோஹோமயம் கோமயம். கோமயம் அப்படின்னா கவுடங். சோ கவுடங் இஸ் எ ப்ராடக்ட் ஆஃப் தி கவ். அந்த மாதிரி பிரம்மமயம் ஜெகத்துன்னு சொன்ன பிரம்மணஹா விகாரஹா பிரம்மமயம் அப்படின்னு. சோ இந்த ஜெகத் அப்படின்றது பிரம்மத்தினுடைய ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு வருது. யாரு? அத்வைதிகள் சொல்லக்கூடிய அர்த்தம் விகாரார்த்தே மயட் அப்படின்னு. அவ என்ன சொல்றான்னா, இந்த விகாரங்கள் எல்லாம் மித்யா, மூல ரூபமான இருக்கக்கூடிய ஒரு வஸ்து தான் சத்தியம். இது சாந்தோக்கியோபனிஷத்துல நாம about 10 classes earlier we have to go back. அதுல அவன் என்ன சொன்னா, வாசாரம்பணம் விகாரோ நாமதேயம் மிருத்திகேத்யேவ சத்தியம் அப்படின்னு. அந்த கிளாஸ் it has been explained in very great detail. Kindly refer to that. அதுல அவன் என்ன சொன்னான்னா, இந்த சத்வித்யனுடைய வார்த்தையை வச்சுட்டு அவன் எப்படி ஜெகத் மித்யாத்வ சாதிக்கிறா அப்படின்னு அவன் என்ன சொன்னான் அந்த இடத்துல, யதா சௌமிய ஏகேன மிருத்பிண்டேன சர்வம் ரிண்மயம் விஜ்ஞாதம் ஸ்யாத் வாசாரம்பணம் விகாரோ நாமதேயம் மிருத்திகேத்யேவ சத்தியம். இந்த ஸ்ருதி வாக்கியத்தினுடைய அர்த்தமும் நான் விஸ்தாரமாக விவரணம் பண்ணிருக்கேன். இதுக்கு உண்டான ஸ்லைட கூட நீங்க ரெஃபர் பண்ணலாம். ஐ டோன்ட் ரிமெம்பர் தி கிளாஸ் நம்பர். சோ அவன் என்ன சொல்றான், இந்த மிருத்திகை அதாவது ஒரு மிருத், தட் இஸ் கிளே. அந்த கிளேல இருந்து என்ன உண்டாகலாம்? ஒரு கட்டம் உண்டாகலாம், ஒரு பாட் உண்டாகலாம், இல்ல அதுல ஒரு யானையை பண்ணலாம், இல்ல ஒரு ஷராவத்தை ஒரு பிளேட்டை பண்ணலாம். இந்த மாதிரி வேற வேற வஸ்துவோட பண்ணலாம். ஆனா எல்லா இடத்துலயும் நாம என்ன சொல்றோம்? மிருத் 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 அப்படின்னு சொல்றோம். அதனால அந்த மிருத் அப்படின்றது சத்தியமே தவிர கடஹா ஷராவஹா கஜஹா இதெல்லாம் மித்யா அப்படின்னு வாசம். சோ உபாதானம் அப்படின்னு நாம என்ன சொல்றோமோ அது ஒண்ணுதான் சத்தியம். உபாதேயம் சர்வம் மித்யா. சோ இந்த கடஹா ஷராவஹா கஜஹா இதெல்லாம் என்ன ஆகுது?
உபாதானமாக இருக்கக்கூடிய மிருத்னுடைய உபாதேயங்கள் விகாரங்கள் இல்லையா. விகாரம் அப்படின்னா அந்த மிருத் என்ன இருக்கு, முதல்ல ஒரு பிண்டத்வாவஸ்தான்னு சொல்லக்கூடிய இட் இஸ் லம்ப் ஆஃப் clay. Later it is transformed into a pot, or once again it may be transformed into in the form of a elephant or a dog or anything like that, or it may be transformed into the form of a plate. So அவளுடைய இன்னொரு முக்கியமான பிரின்சிபல், இதை பத்தி கூட அடியேன் விஸ்தாரமாக விஞ்ஞாபித்திருக்கேன் அந்த கிளாஸ்ல. அனுவர்த்தமானம் சத்தியம், வியாவர்த்தமானம் மித்யா. சோ எல்லா இடத்துலயும் மிருத்து 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 மிருத்துன்னு என்ன வருதோ அது சத்தியம். கடஹா ஷராவஹா கஜஹா ஸ்வா அப்படின்னு அதெல்லாம் அசத்தியம். சோ விகாரங்கள் எல்லாம் அசத்தியம். விகாரத்துக்கு உள்படக்கூடியது நாம எதை பாவிக்கிறோமோ அது சத்தியம். சோ இப்போ பிரம்மமயம் ஜெகத்து அப்படின்னு சொன்ன இந்த இடத்துல விகாரார்த்தே மயட் அப்படின்னு சொன்ன என்ன ஆகுது, பிரம்மத்தினுடைய விகாரம் இந்த ஜெகத்துன்னு சொன்ன உடனே நமக்கு என்ன, அந்த அத்வைதிகளுடைய ஒரு ஹைபோதசிஸ் பிரகாரம் நமக்கு என்ன கிடைக்கிறதுன்னு, பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா அப்படின்னு கிடைச்சு விடுறது. சோ என்மயம் ஜெகத் சர்வம் அப்படின்ற அர்த்தத்துல நமக்கு என்ன தெரியுது, பிரம்மமயம் ஜெகத்துன்றது ரெண்டு பேருக்கும் சமானம். இட் இஸ் ஈக்குவல் டு போத் us and the Advaitis. But the entire purport of the passage depends on the exact meaning of the pratyaya mayat. So vikararthe mayat அப்படின்னு நாம ஒத்துண்டோம்னா என்ன ஆகுது, அத்வைதிகளுடைய சித்தாந்தத்துக்கு அனுகுணமா வந்தா that is another condition. So if you say vikararthe mayat அப்படின்னு ஒத்துண்டு அத்வைத சித்தாந்தத்துக்கு அனுகுணமா நாம பார்த்தோம்னா என்ன ஆகுது, ஜெகத்தெல்லாம் மித்யா அப்படின்னு நமக்கு ஸ்பஷ்டமா தெரியும். சோ அதான் ராமானுஜர் சொல்றார். ஆனா என்ன சொல்றாருன்னா அது இங்க பொருந்தாது. பிகாஸ் இந்த ஜெகத்தெல்லாம் எதனால உண்டாச்சு, எப்படி உண்டாச்சு, என்ன உண்டாச்சு, எங்க லயத்தை அடைய போறது இத்தியாதி கொஸ்டின்கள் எல்லாம் இருக்கிறதுனால விகாரார்த்தே மயட் அப்படின்றது இந்த சந்தர்ப்பத்துக்கு பொருந்தாது. பிராச்சுரியார்த்தே மயட் பொருந்துமே தவிர விகாரார்த்தே மயட் பொருந்தாது. அதனால என்ன ஆறுதுன்னு கேட்ட, பிரம்மமயம் ஜெகத்துன்னா பிரம்மணோ விகாரஹா பிரம்மமயம்னு சொல்லக்கூடாது, பிரம்ம பிரச்சுரம் இதம் ஜெகது அப்படின்னு நாம சொல்லணும். எப்படி தேஜ பிரச்சுரஹா அக்னி அப்படின்ற அர்த்தத்துல தேஜோமயா அக்னி சொல்றோமோ அந்த மாதிரி பிரம்மமயம் ஜெகத்துன்னு சொன்ன பிரம்மணோ விகாரஹா இதம் ஜெகத்துன்னு சொல்லக்கூடாது, பிரம்மமயம் பிரம்ம பிரச்சுரம் இதம் ஜெகத்து அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா பிரம்மமயம் அப்படின்னா என்ன, மறுபடியும் தேஜ பிரச்சுரஹான்னு இந்த அர்த்தமோ அதே மாதிரி இந்த இடத்தையும் நம்ம ஸ்வீகரிக்கணும். அது என்னன்றத இந்த ஸ்லைட்ல பார்க்கலாம். பாருங்க, இங்க இந்த ரெட் கலர்ல அண்டர்லைன் பண்ணிருக்கிறத மட்டும் பாருங்க. என்மயம் இது மயட்டு அത്ര ந விகாரார்த்தா. ஏன் அப்படின்னா அதுக்கு ஸ்பஷ்டமான ஒரு யுக்தியை காட்டுறார் பாஷிகர். பிருதக் பிரஷ்ன வையர்த்தியாத், இது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம் என்னன்னா, நாபி பிராணமயாதிவத் ஸ்வார்த்திகா ஜகச்சசஹ இத்யுத்தர அனுபபத்தேஹே, இது ரெண்டாவது காரணம். சோ இங்க என்ன விஷயம் முக்கியமானு சொன்னா, இப்போ இந்த when we adopt the system of deduction, so பாருங்க, பிரம்மமயம் அப்படின்னு சொல்றப்போ மூணு பாசிபிலிட்டி இருக்கு. ஒரு பாசிபிலிட்டி என்ன, பிரம்மணோ விகாரஹான்னு சொல்லக்கூடியது ஒரு பாசிபிலிட்டி. ரெண்டாவது பாசிபிலிட்டி என்ன, பிரம்மமயம் அப்படின்னா ஸ்வார்த்தே மயப்படுத்தியான பிரம்ம ஏவ ஜெகத்துன்னு சொல்லக்கூடியது, அது ரெண்டாவது பாசிபிலிட்டி. அந்த ரெண்டு பாசிபிலிட்டியிலையும் அனுபபத்தியை காட்டுறார். It shows how those two possibilities are untenable. அதனால பிராச்சுரியார்த்தேவ மயத்து, பிராச்சுரியார்த்தே மயட் அப்படின்ற அர்த்தத்தை நாம ஸ்வீகரிக்கணும். So பிராச்சுரியம் அப்படின்னா என்னன்றது I have already explained. Once again I am going to explain in this context. So நாபி பிராணமயாதிவத் ஸ்வார்த்திகா ஜகச்ச சஹா இதி உத்தரானுபபத்தேஹே ததா ஹி விஷ்ணுரேவா இத்யுத்தரம் அபவிஷ்யதி அத்தஹ பிராச்சுரியார்த்தே ஏவ.
சோ பிராச்சுரியார்த்தம், பிராச்சுரியம் அப்படின்ற அர்த்தத்திலேதான் நாம இந்த மயட் பிரத்யயத்தை கிரகிக்கணும். அதுக்கு மறுபடியும் he gives substantial evidence. He says tat prakrita vachane mayat iti mayat. So tat prakrita vachane mayat அப்படின்னு சொல்லக்கூடியது பாணினி சூத்திரம். சோ ஸ்பஷ்டமா நமக்கு என்ன, அந்த மயட் பிரத்தியம் பிராச்சுரியார்த்தத்துல இருக்கு, இந்த விகாரார்த்தத்துல மயட் இருக்கு, இதெல்லாம் இருக்குன்னு சொன்ன அக்கார்டிங் டு தி பிரின்சிபல்ஸ் ஆஃப் வியாக்கரணா என்னன்னா, இது நமக்கு எல்லா சாஸ்திரங்களும் தெரிஞ்சாதான் நமக்கு இதனுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கிரகிக்க முடியும். சோ பாணினி சூத்திரங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி 4000 சூத்திரம் இருக்கு, அப்ராக்சிமேட்லி 4000 சூத்ராஸ். அந்த 4000 சூத்ராஸ் அது எப்படி அவர் எழுதினார்னா இட்ஸ் மைண்ட் பாக்லிங் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றோம். யாரும் இமேஜினே பண்ண முடியாது. எதுக்குன்னா பதஞ்சலி மகர்ஷி ஆரம்பத்துல அவர் அந்த பஸ்பசானிக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஆன்மீகம் இருக்கு, அந்த வியாக்கரண சாஸ்திரத்துடைய பிரயோஜனங்கள் எல்லாம் விஸ்தாரமா காட்டு. அதை பத்தியே ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நாம ரொம்ப அவசியமா நமக்கு வேதாந்தத்துக்கு அனுகுணமாக வியாக்கரணம் எவ்வளவு வேணும்னு புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்ற அளவுக்கு விஷயம். அதுல நமக்கு இந்த கான்டெக்ஸ்டுக்கு முக்கியமாக வேண்டியது என்னன்னு சொன்ன, இது பிரயுக்தானாம் இதம் அன்வாக்கியானம் அப்படின்னு ஒரு இடத்துல வருது. இன்னொரு இடத்துல அத சப்தானுசாசனம் அப்படின்னு இது பிரதிஜை பண்ணிட்டு பிரயுக்தானாம் அப்பிரயுக்தானாம் வா அப்படின்னு ஒரு கேள்வி. முன்னாடியே பிரயோகம் பண்ண சப்தங்களுடைய ஒரு ரூல்ஸ் நீங்க சொல்ல போறீங்களா, இல்ல பண்ணா சொல்ல சப்தத்தை பண்ணப்படாத பிரயோகம் பண்ணப்படாத சப்தங்களுடைய ஒரு ரூல்ஸ் நீங்க சொல்ல போறீங்களா அப்படின்னு கேள்வி கேட்கணும். அவர் என்ன சொல்றாருன்னா பிரயுக்தானாம் அப்பிரயுக்தானாஞ்சா அப்படின்னு. So not only the words that have already been used, but also the words that are going to be used. இதை பத்தி ரொம்ப விஸ்தாரமாக சொல்ல வேண்டிய விஷயம் இருக்கு. சோ உதாரணத்துக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பூ அப்படின்னு ஒரு தாத்து எடுத்துள்ள தசலகாரங்கள்லயும் சம்ஸ்கிருத பாஷை தெரிஞ்ச வாழ்க்கை ரொம்ப சுலபமா புரியும். தசலகாரங்கள் அப்படின்னு சொல்றோம், இது கேவல திங்கந்தது. சோ ஒரு இதுல 9 ஃபார்ம்ஸ் அப்படின்னா 90 ஃபார்ம்ஸ் வரும். அதுக்கப்புறம் கர்மணி பிரயோகத்தை எடுத்துள்ள பவதி பவதா பவந்தி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு விஷயம். பூயத்தே அப்படின்னு கர்மணி பிரயோகத்துல எடுத்துள்ள அதுல தசலக்காரங்கள் வரும். அதுக்கப்புறம் யூ ஹேவ் டிஃபரெண்ட் மோட்ஸ் லைக் டெசிட்ரேட்டிவ் மோட் அப்படின்னு இருக்கு, காசல் ஃபார்ம்ஸ் ஒன்று இருக்கு, நிஜந்தம்னு சொல்லி பாவயத்தி அப்படின்னு வருது. நிஜந்தத்துல மறுபடியும் கர்மணி எடுத்துட்டா வருது. அப்படியே டெசிட்ரேட்டிவ் ஃபார்ம்னு சன்னந்த பிரயோகம் புபூஷத்தின்னு வருது. அப்படியே எங்கந்த பிரயோகம் எங்லுகந்த பிரயோகம் இதெல்லாம் வேற வேற ஃபார்ம்ஸ். இப்போ போபவீதி அப்படின்னு வருது, எங்லுகந்த பிரயோகம் அப்படின்னு. எங்கந்த பிரயோகம் அப்படின்னா போபூயத்தேன்னு பேரு, அதுல தசலக்காரங்கள் எல்லாம் உண்டு. சோ ஒரு தாத்து எடுத்துட்டா நமக்கு அக்கார்டிங் டு கால்குலேஷன் யூ கெட் நாட் லெஸ் தேன் 1400 ஃபார்ம்ஸ் ஒரே ஒரு தாத்து. நீங்க 2000 தாத்து இருக்கு. 2000 தாத்துக்கும் 1400 ஃபார்ம்ஸ். யாராவது எவ்ரி இதையும் யூஸ் பண்ணிருக்காங்க? மெனி பீப்புள் மைட் நாட் ஹேவ் யூஸ், பட் தே கேன் யூஸ் இட் ப்ரொவைடட் தே ஃபாலோ தி ஃப்ரேம்வொர்க் கிவன் பை பாணி. இதை தவிர என்ன பண்ணலாம்னா நாமதாத்துன்னு ஒண்ணு உண்டு. அப்படின்னா என்னன்னா ஒரு நவுன்ய வர்பா யூஸ் பண்றது. இங்கிலீஷ்லயும் இது இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லௌகிகமான எக்ஸாம்பிள் கொடுக்கறதா இல்ல, இப்போ லாலு பிரசாத் யாதவ் ஒரு தப்பு பண்ணினாருன்னு சொன்ன, அதே தப்ப இன்யாரோ ஒருத்தர் பண்ணான்னா he did a லாலு அப்படின்னு எழுதுவா பேப்பர்ல. So that is the example of a நாமதாத்து. சஹா ராமாயத்தே ராமைவ ஆச்சரதி ராமாயத்தே அப்படின்னு ஒரு ஃபார்ம் உண்டு. ராமைவ ஆச்சரதி ராமதி அப்படின்னு யூஸ் பண்றது ஒரு ஃபார்ம். அதுக்கும் தசலக்காரங்கள் உண்டு, மறுபடியும் கர்மணி உண்டு, இதெல்லாம் உண்டு. So innumerable forms can be generated using the grammar of Panini, and innumerable forms have already been generated also. இந்த 4000 சூத்திரத்துல முக்கியமா என்ன விஷயம்னா அதுக்கு ஒரு பெரிய ஒரு சப்தம் என்ன சொல்லுவாங்கன்னா உற்சர்காபவாத ஜட்டிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த ஹைரார்கிய ஒரு பரிபாஷான்னு ஒரு அது வேற உண்டு. இதுக்கு 4000 சூத்திரம், அதுக்கு 4000 வார்த்திகங்கள், மறுபடியும் பாஷ்யம், அப்புறம் பரிபாஷைகள்,
அப்படின்னு இது ஒரு பெரிய ஒரு it's an ocean of knowledge in itself which is huge or mammoth. அதுல ஒரு thumb rules சிலதெல்லாம் இருக்கு. என்னன்னா பூர்வ பரநித்ய அந்தரங்க அபவாதானாம் உத்தரோத்தரம் பலீயஹா. So in the rules of interpretation in 4000 rules அப்படின்னு நம்ம வச்சிருந்தோம். இந்த ரூல்ஸ்ல பூர்வ சாஸ்திராத்து பரசாஸ்திரம் பலீயா. ஸோ ஃபர்ஸ்ட் அத்தியாயத்துல ஒரு சூத்திரம் இருக்கு, 4வது அத்தியாயத்துல ஒரு சூத்திரம் இருக்கு. இது ரெண்டுக்கும் கான்ட்ரடிக்ஷன் வந்து 4வது அத்தியாயம் கெயின்ஸ் பிரசிடென்ஸ் ஓவர் தி ஃபர்ஸ்ட் அத்தியாய சூத்திரம். பூர்வ சாஸ்திராத்து பரசாஸ்திரம் பலீயா, பரசாஸ்திராத்து பரசாஸ்திராத்து நித்திய சாஸ்திரம் பலீயா. ஸோ 4வது அத்தியாயத்துல ஒரு சூத்திரம் இருக்கு, அது பரசாஸ்திரம். ஆனா 2வது அத்தியாயத்துல இது நித்தியம் பவதின்னு பாணினி சொல்லியிருந்தாங்க. அந்த though it has been mentioned earlier than that, it gains precedence. பூர்வ பர நித்ய அது காட்டலாம் அந்தரங்க சாஸ்திரம் பலியா. பூர்வ பர நித்ய அந்தரங்க அந்தரங்க அபவாதம் அந்தரங்கத்து காட்டலாம் அபவாத சாஸ்திரம். சோ இந்த மாதிரி என்னன்னா வேற வேற ஹைரார்கிய பாணினி மகர்ஷியே சொல்லியிருக்கார். பாணினி மகர்ஷி சொல்லியிருக்கிறது பரிபாஷான்னு சொல்லி மேல்கொண்டு வியாக்கரண சாஸ்திரக்காரா சொல்லியிருக்கு. சோ இப்ப நாம இந்த மயட் பிரத்யத்தை இந்த இடத்துல பிராச்சுரியார்த்தே மயட் ஒரு இடத்துல சொல்லியிருக்கு, அதான் பிரகிருத வச்சனே மயட் அப்படின்னு. விகாரார்த்தே மயட் ஒரு சூத்திரத்துல சொல்லியிருக்கு, சுவார்த்தே மயட் ஒரு சூத்திரத்துல சொல்லியிருக்கு. சோ இந்த இடத்துல இந்த மூணுல எதை நாம கிரகிக்கணும் அப்படின்னா தத் பிரகிருத வச்சனே மயட் அப்படின்றதுதான் இட் கெயின்ஸ் பிரசிடென்ஸ் ஓவர் ஆல் அதர் சூத்ராஸ் which explain the meaning of the mayat. That is also acceptable, that is also in line with the context that is so I mean pratak vachana vayarthyat அப்படினா என்ன சொல்வீங்க? Just please explain why. Yes, I'm coming to that point. So இதுல சாராம்சம் என்னன்னா பகவத் ராமானுஜருடைய அபிப்பிராயம் இந்த இடத்துல how he substantiates his viewpoint அப்படின்னா பிரகிருத வச்சனே மயட் அப்படின்னு சொல்லக்கூடிய சூத்திரத்தாலே அப்படின்னு இருக்கக்கூடிய சூத்திரத்தாலே பிராச்சுரியார்த்தே இருக்கக்கூடிய மயட்டா சரியா பொருந்துருது. விகாரார்த்தே இருக்கக்கூடிய மயட் பிரத்தியமும் அப்படியே ஸ்வார்த்தே இருக்கக்கூடிய மயட் பிரத்தியமும் இங்கே பொருந்தாது அப்படின்னு 2 பாயிண்ட முதல்ல நாம ஞாபகம் வச்சுக்கணும். அதுல விகாரார்த்தே மயட் எதுக்கு பொருந்தாது அப்படின்றதுக்கு காரணத்தை கொடுக்கிறார். அப்படியே ஸ்வார்த்தே மயட் அப்படின்றது எந்த காரணத்தினால இங்க பொருந்தாது என்பதையும் காரணத்தை கொடுக்கிறார். That is what he has explained in this place. But to understand this, you have to know what are the 3 meanings of mayat which I have just explained. Unless you understand in the moon meaning எந்த மாதிரி இருக்கு, எந்தெந்த அர்த்தத்துல இந்த mayat பிரத்யம் வருது அப்படின்னு புரியாத இந்த பாஷ்யக்காரருடைய பங்கியை நாம புரிஞ்சுக்க முடியாது. இதுல 2 முக்கியமான விஷயத்தை நாம கவனிக்கணும். ஒண்ணு என்னன்னா அந்த பிரகரணத்துல சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள் இதுக்கு அனுகுணமாகவும் இருக்கு பகவத் ராமானுஜர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். 2வது என்னன்னா வியாக்கரண சாஸ்திர நியமத்துக்கும் அனுகுணமா இருக்கு. 2யும் நாம கவனிக்கலாம். So Bhagavad Ramanujacharya has taken both the aspects into account and he has mentioned this. So அதை நாம இந்த ஸ்லைட்ல பார்க்கணும். So I think I have made the point clear. Now we have to see how Ramanujacharya has explained this through the panktis. So இதுவரைக்கும் I think the concepts are clear. If you have any question, you can interrupt me now itself and ask. Pratak prashna vayarthyat அப்படினா என்ன? அதான் சொல்றேன். Two aspects. I'll ask the question, two questions. Pratak prashna vayarthyat. The other one is Napi Pranam. No, I'll just explain that, then you can ask the question. Jagatcha saha iti uttara anupapattehe. These two are unclear to me, please. Sure. I'll just explain. இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குன்னா இந்த வச்சனத்தை பாருங்க. சோஹமிச்சாமி என்மயஞ்ச ஜெகத் பிரம்மன் யதச்சைதத் சராச்சரம் அப்படின்னு இருக்கு. சோ இந்த இடத்துல என்மயம் ஜெகத் பிரம்மன் அப்படின்னா இங்க என்ன கொஸ்டின்? சப்போஸ் let us accept that Advaitins interpretation is correct.
என்மயம் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்? எஸ்ய விகாரஹா அப்படின்னு. சோ எதனால இந்த ஜெகத் உண்டாச்சு அப்படின்னு ஒரு அர்த்தம் வருது. இந்த அர்த்தத்தையே நாம வச்சுண்டா என்ன ஆகுது? அப்போ என்ன ஆகுது? எதஷ்ட ஏதத் சராச்சரம் அப்படின்றது இட் பிகம்ஸ் ஏ ரிப்பிட்டிஷன். அதான் பிருத்தக் பிரஷ்ன வையர்த்தியா. பாருங்க, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இங்க. என்மயம் அப்படின்னு பிரம்மணஹா விகாரஹா அப்படின்ற அர்த்தத்துல வந்த பிரம்மத்தா எதனால உண்டாச்சு அப்படின்னு என்மயம் ஜெகத் பிரம்மன் ஈக்குவல்ஸ் from what has the world come into being, from what has the universe come into being. Yatashcha etat characharam அப்படின்னா என்ன ஆகுது? Once again characharam equals universe. So from what has the universe come into being அப்படின்னு. அப்போ என்ன ஆகுது? பிருதக் பிரஷ்ன வையர்த்தியா. So the same question will not be repeated twice. ஆனா நாம சொல்லக்கூடிய என்மயம் அப்படின்னா யத் பிரச்சுரம் அப்படின்ற அர்த்தத்தை வச்சுண்ட இப்போ கிம் பிரச்சுரம் ஜெகத்துன்னு ஒரு அர்த்தம், ரெண்டாவது எதனால உண்டாச்சின்னு ஒரு அர்த்தம். சோ தி கொஸ்டின்ஸ் அந்த ரெண்டு கொஸ்டின்ல ரிப்பிட்டிஷன் அப்படின்றது வராது அப்படின்றது ஒரு அர்த்தம். ஐ திங்க் திஸ் இஸ் கிளியர். அது மேல இந்த பகவத் ராமானுஜருடைய பங்கில பார்க்கலாம். என்மயமிதி மயட்டு அத்திர நவிகாரார்த்தா பிருதக் பிரஷ்ன வையத்யாத். ஒருவேளை விகாரார்த்தம் அப்படின்னு சொல்லிவிட்டா என்ன ஆகுது? என்மயஞ்ச ஜெகத் சர்வம் அப்படின்ற கொஸ்டின் யதச்சைத சராச்சரம் அப்படின்றதும் என்ன ஆகுது? They will both mean the same thing, which in effect will actually be a repetition of the previous question. அதனால அது சரிப்படாது. பாருங்க இங்க இது கூட சொல்றது, நாபி பிராணமயாதிவத் ஸ்வார்த்திகா ஜகச்சசஹா இதி உத்தரானுபபத்தேஹே கதா ஹி விஷ்ணுரேவா இத்யுத்தரம் அபவிஷ்யதி. So again, once again we go back to the just I will go to the original pankti of Sribhashyam. So இந்த இடத்துல இப்படி இருக்கு பாருங்க. என்மயஞ்ச ஜெகத் பிரம்மன் யதச்சைதத் சராச்சரம் லீனமாசீத் யதா தத்ர லயமேஷ்யதி யத்ர ச இத்யாதினா தத்ர பிரம்மஸ்வரூப விசேஷ தத்விபூதி பேத பிரகார தத் ஆராதனஸ்வரூப பல விசேஷாश्च पृष्टाः. ब्रह्मस्वरूप विशेष प्रश्नेषु यतश्चैतत् चराचरम् इति निमित्तोपादानयोः पृष्टत्वात् यन्मयम् इत्यनेन सृष्टिस्थितिलय कर्मभूतं जगत् किमात्मकम् इति पृष्टम्. तस्य च उत्तरम् जगच्च सः. சோ அந்த ஜெகச்ச சஹா அப்படின்றது அது எந்த வார்த்தையில வந்திருக்குன்னு தட் இஸ் மென்ஷன் லேட்டர் இன் தி விஷ்ணு புராண கான்டெக்ஸ்ட். அந்த பர்டிகுலர் வாக்கியத்தை இங்க பகவத் ராமானுஜர் பூர்ணமாக உதாரிக்கல. சோ ஜஸ்ட் ஹியர் செட் ஜெகச்ச சஹா இதி உத்தரம் அப்படின்னு. சோ அந்த ஸ்லோகம் இங்க பூர்த்தி உதாரணம் பண்ணல. இங்க இருக்கு, கீழே பாருங்க. I will just share the screen with you. I don't know whether you will be able to see it fully. Just a minute, I am sharing that screen with you.
இந்த இடத்துல ஸ்பஷ்டமா சொல்றது விஷ்ணோ சகாஷாத் உத்பூதம் ஜகத் தத்ரைவ ச ஸ்திதம் ஸ்திதி சம்யம கர்த்தாசௌ ஜகதः அஸ்ய ஜகच्च सः इति संग्रहेण उक्तम् अर्थम् परः पराणाम् इत्यारभ्य विस्तरेण वक्तुम् परब्रह्मभूतम् भगवन्तम् विष्णुम् स्वेनैव स्वरूपेण अवस्थितम् अविकाराय इति श्लोकेन प्रथमम् प्रणम्य तमेव हिरण्यगर्भस्वावतारशङ्कररूप त्रिमूर्तिप्रधानकालक्षेत्रज्ञसमष्टिव्यष्टिरूपेण अवस्थितम् च नमस्करोति तत्र ज्ञानस्वरूपम् इत्ययं श्लोकः क्षेत्रज्ञव्यष्ट्यात्मना अवस्थितस्य परमात्मनः स्वभावमाह तस्मात् न अत्र निर्विशेषवस्तु प्रतीतिः இத ஸ்கிரீன் ஷேர் பண்றேன் இந்த இடத்துல நீங்க பாருங்க so I hope you are able to just mark this place இந்த இத ஹைலைட் பண்ணிருக்கேன் I don't know whether you will be able to see this विष्णो सकाशादुद्भूतं जगत् तत्रैव च स्थितम् स्थिति संयम कर्तासौ जगतः अस्य அப்படின்னு சொல்லிட்டு ஜகच्च सः அப்படின்னு சோ இதுல என்ன ஸ்பஷ்டமா தெரியுதுன்னா இந்த ஜகத்துக்கு உபாதானமா அவனே நிமித்தமா அவனே ஸ்திதி சம்யம கர்த்தாசோ ஜகதः அஸ்ய சோ ஸ்திதிக்கு காரணமா அவனே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றது மறுபடியும் ஜகच्च सः அப்படின்னு சொல்லிரு so this is the most important point இப்போ ஒருவேளை நமக்கு இந்த இடத்துல என்னன்னா விகாரார்த்தே மயட் வந்திருந்தது என்ன ஆயிருக்கும் क्वेश्चनலயே there would have been a repetition in the question the second anupapatti in the advaitic interpretation is the ஜகच्च सः அப்படின்னு வந்திருக்காது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் அதான் இங்க பாஷ்யக்காரர் சொல்லிட்டு இருக்கார் so when you read the entire shloka it becomes very 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 clear so அந்த ஸ்லோகத்துல என்ன பண்ணிருக்கார் not only has he mentioned everything but also he has mentioned additionally ஜகच्च सः so ஒருவேளை அத்வைதிகள் சொல்லக்கூடிய அர்த்தமே சரியா இருந்தது என்ன not only as I mentioned earlier not only there would have been a repetition in the question but also ஜகच्च सः அப்படின்ற ஒரு பதில் கொடுக்காம இருக்க வேண்டிய வந்திருக்கும் ஆனா இப்ப அந்த மாதிரி கொடுத்திருக்கிறதுனால நமக்கு என்ன தெரியுதுன்னா பிராச்சுரியார்த்தமாயிட்டு அப்படின்றது தான் சரிப்படும் அப்படின்றது நமக்கு தெரியுது so இப்போ you can see this slide so இங்க பாருங்க என்மயம் மிதி மயட்டு அത്ര இந்த அண்டர்லைன் பண்ணிருக்கிறது பாருங்க ஸ்பஷ்டமா தெரியுது என்மயம் மிதி மயட்டு அത്ര நவிகாரார்த்தः पृथक् प्रश्न वैयर्थ्यात् नापि प्राणमयादिवत् स्वार्थिकः जगच्च सः इति उत्तर अनुपपत्तेः तदा हि विष्णुरेवा इत्युत्तरम् अभविष्यते இந்த அபவிஷ்யத் அப்படின்றது இதுக்கு சம்ஸ்கிருதத்துல லிங் பிரயோகம் அப்படின்னு பேரு many people may not have come across such a பிரயோக என்ன நாம ஒரு பகவத் பாஷ்யக்காரருடைய ஒரு வைசிஷ்டியத்தை நாம எவ்வளோ டைமென்ஷன்ஸ்ல அனாலிசிஸ் பண்ணாலும் போறாது இந்த ரிங் பிரயோகம் அப்படின்றது ஜெனரலா பவிஷ்யத் காலத்துல அப்படின்னு வச்சிருக்க எப்படின்னா எக்ஸாம்பிள் என்னன்னா அதுக்கு ஸ்லோகம் என்னன்னா லட்வர்த்தமானே லேட் வேதே பூதே லங் லுங் லிட்டஸ்ததா வித்யா சிசோஸ்து லிங்லோட்டோ லிருஞ்ச பவிஷ்யதி அப்படின்னு அது வியாக்கரண சாஸ்திரத்துல நகாரங்களுடைய அர்த்தத்தை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஸ்லோகம் ஆனா பவிஷ்யத்தினுடைய ஒரு குரூப்ல இதை ஏன் சேர்த்திருக்காங்கன்னா வாஸ்தவமா பவிஷ்யத் காலம் இல்லை இது சம்பாவனார்த்தகம் அப்படின்னு சொல்லுவோம் so இங்கிலீஷ்ல நாம சொல்றோமோ இல்லையோ if Congress were to have to come to power then this would have happened அப்படின்னு so அதுதான் இங்க யத்யேவம் ஸ்யாத் தர்ஹி ஏவம் அபவிஷ்யதி அப்படின்னு so இது லிருங்லகாரம் அப்படின்னு பேரு சோ பகவத் ராமானுஜர் என்ன பண்ணிருக்காரு இந்த மாதிரி ஒரு விசேஷமான லகாரங்கள் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காரு அப்படின்றதே ஒரு பெரிய விஷயம் நாம இங்க கவனிக்க வேண்டியது சோ ததாஹி விஷ்ணுரேவா இத்யுத்தரம் அபவிஷ்யதி அத்தः பிராச்சுரியார்த்தே ஏவா அப்படின்னு சொல்லி he says தத் பிரகிருதவச்சனே மயதே இதி மயதே கிருத்ஸ்னஞ்ச ஜகத் தத் சரீரதயா தத் பிரச்சுரமேவா
तस्माद् यन्मयम् इत्यत्र प्रतिवचनम् इत्यस्य प्रतिवचनम् जगच्च सः इति सामानाधिकरण्यम् जगद्ब्रह्मणोः शरीरात्मभाव निबन्धनम् इति निश्चीयते. அதனால நமக்கு என்ன தெரியுதுன்னா, என்மயம் அப்படின்னு கேட்டதுனாலே, எத் பிரச்சுரம் அப்படின்னு கேட்டதுனாலே, ஜெகச்ச சஹா அப்படின்னு சொன்னதுனாலே, இந்த ஜெகத்தெல்லாம் பிரம்மம் தான் அப்படின்னு சொன்னதுனாலே நமக்கு என்ன தெரியுதுன்னா, சாமானாதிகரண்யத்தால. இந்த சாமானாதிகரண்யம் அப்படின்றது முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கு. வேண்டியிருந்தா மறுபடியும் once again it can be explained if required. So therefore it can be proved beyond doubt that the word enmayam does not prove the fact that the world or the Jivatma is unreal. In fact, they both are the manifestations of the Supreme Brahman only. Manifestation இருக்கிறதுனால தான் அது ரெண்டுக்கும் ஷரீராத்ம பாவம் உண்டு அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இதுல கன்க்ளூஷன் என்னன்னா, thus we have seen how Bhagavan Ramanuja has applied the principles of Vyakarana to give the correct interpretation. முதல்ல என்னன்னா, this is in accordance with the general principles of interpretation. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது என்னன்னா, that is in accordance with the context in which the passage is found. அதுவும் ரொம்ப முக்கியம், சந்தர்ப்பத்துக்கு சரியா பொருந்தணும். மூணாவது விஷயம் என்னன்னா, that is in accordance with the spirit in which the text is mentioned by the speaker of the text. So கேள்வி கேட்கிறவருடைய அபிப்பிராயம் என்ன, பதில் சொல்லக்கூடியவருடைய அபிப்பிராயம் என்ன. இதுக்கு என்ன, many a times what happens, நான் கிளாஸ்ல ஒரு சின்ன உதாரணம் கொடுக்கறது உண்டு. சப்போஸ் கிளாஸ்ல யாரோ 2-3 பேர் வித்தியார்த்திகள் உட்காந்துருக்கா, ஒரு வாத்தியார் இருக்கார், யாரோ ஒருத்தர் புதுசா வரார். அப்படி வந்த சந்தர்ப்பத்துல இவர் யாரு அப்படின்னு ஒரு தி ஸ்டூடெண்ட் ஆஸ்க்ஸ் a question. So immediately if I give the answer, he is a human being அப்படின்னு, immediately there is a laugh, or there is either anger or there is a laughter, because it is understood that the person who has come here is a human being. அதை பத்தி சந்தேகமே கிடையாது. ஸோ கேள்வி கேட்கிறவருடைய அபிப்பிராயம் என்னன்னா, இவர் யாரு அப்படின்னா, இவருடைய பெயர் என்ன, இவர் என்ன பண்றார், இத்தியாதி விஷயங்கள்லாம் மனசுல இருக்குன்னா கேள்வி கேட்க. அதனால if I say he is a human being அப்படின்னு சொன்னா, either there will be anger or there will be laughter. ஸோ கேள்வி கேட்கிறவருடைய அபிப்பிராயம் என்னன்றதை கேட்டு நாம இது பண்ணலாம். சப்போஸ் யாராவது ஒரு பெரியவா கேட்கிறார், ஏதோ ஒரு இப்போ இந்த மாதிரி ஒரு பேப்பர் இருக்கு, there is a book அப்படின்னு வச்சுக்கணும். ஸோ இது என்னதுரா இது அப்படின்னு கேட்டேன், இது ஒரு புஸ்தகம் அப்படின்னு. ஏன்னா புஸ்தகம்னு எனக்கு தெரியலையா, எனக்கு என்ன புஸ்தகம் தானே நான் கேள்வி கேட்கிறேன், சரியா பதில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி. அதனால நாம இந்த இடத்துல மைத்ரேய பகவான் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, சிருஷ்டி ஸ்திதி லயத்துக்கெல்லாம் கர்த்தா யாரு, அப்படியே இந்த ஜீவாத்மாவுக்கு எப்படி உற்பத்தி உண்டுன்னா, அதுவா அபிவியக்தி எப்படி, இந்த அச்சித்வஸ்துகள் எல்லாம் எப்படி உண்டாருது, என்ன ஆகுது அப்படின்னா, அந்த அபிப்பிராயத்துல அவர் கேள்வி கேட்கின்றார். அதனால இந்த பிரஷ்ன பிரதிவச்சனாபியாம் நியாயத்தே அப்படின்னா பகவத் பாஷிகாரர் பிரஷ்னம். ஸோ பிரஷ்ன பிரதிவச்சனங்கள் எப்படி இருக்கோ அதுக்கு அனுகுணமாக தான் நாம விஷயத்தை பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல நாம இந்த இன்டர்பிரிட்டேஷனை பார்க்கிற சந்தர்ப்பத்தில் நமக்கு என்ன தெரியுது, that is in accordance with the spirit in which the text is mentioned by the speaker of the text. அதுக்கு அடுத்ததாக that is also in accordance with all the other Vedic and Vedantic theories. ஸோ வேதங்கள்லயும் வேதாந்தங்கள்லயும், அதாவது வேத வாக்கியங்களாக இருக்கணும். ஏன்னா வேத வாக்கியங்கள்லயும் ஜெகத்காரணத்தினுடைய விஷயம் ஸ்பஷ்டமாக கேள்வி பிரஷ்ன பிரதிவச்சனங்கள் இருக்கு. வேதாந்த வாக்கியங்கள்லயும் பிரஷ்ன பிரதிவச்சனங்கள் தான் உண்டு. அது ரெண்டுக்கும் அனுகுணமாக இருக்கு அப்படின்னு தெரியுது. More than anything, that is also in accordance with the principles of natural justice, if one may put it that way அப்படின்னு நமக்கு தெரியுது. அதனால அந்த திருஷ்டியில நாம அப்படி பாக்குறதான கூட ஒரு காமன் சென்ஸுக்கு நமக்கு எப்படி அப்பீல் ஆகுதுன்னு நாம சொல்றோமோ, அந்த திருஷ்டியில நாம பார்த்தாச்சுன்னா இந்த இன்டர்பிரிட்டேஷன் தான் சரியாக இருக்குன்னு நமக்கு தெரியுது. So taking into considerations all these aspects, நமக்கு பகவத் ராமானுஜருடைய ஒரு இன்டர்பிரிட்டேஷன் நமக்கு சரியாக தெரியுது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் இங்க பகவத் ராமானுஜர் ஸ்பஷ்டமா காட்டுறார். இங்க ரைட் சைட்ல பாருங்க, இந்த அத்வைத்திகள் என்ன சொல்றாங்கன்னா, பிரம்ம வித்யில 2 வித்யைகள் உண்டு, 2 விதமான வித்யைகள் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சிலதெல்லாம் சகுண வித்யைகள், சிலதெல்லாம் நிர்குண வித்யைகள். ஸோ சகுண வித்யைகள்ல என்னன்னா,
சகுண பிரம்மம் தான் உபாசிக்கப்படுறது. நிர்குண வித்யில நிர்குண பிரம்மம் உபாசிக்கப்படுறது அப்படின்னு. அப்போ சகுண பிரம்மம் நிர்குண பிரம்மம் அப்படின்னு ரெண்டு விதமான பிரம்மம் உண்டா அப்படின்னு கேட்க. அதுக்கு சங்கராச்சாரியர் இந்த மாதிரி he himself raises the question and says yes, let us accept it that way அப்படின்னு சொல்லு. Therefore Shankaracharya says that there are two brahmans, saguna and nirguna. Kim dve brahmani அப்படின்னு அவரே கேள்வி கேட்டு பாடம் துவே அப்படின்னு சொல்றார். இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம், எதுக்காக இப்படி சொல்றார் சங்கராச்சாரியர் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இதுல அனலைஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதை பத்தி ரொம்ப விஸ்தாரமாக சொல்றோம். அடியனுடைய ஆச்சாரியர் இதை பத்திய சத்திய சித்தின்னு ஒரு கிரந்தத்தை எழுதியிருக்கார். அதுல இதை பத்தி எல்லாம் இது பண்ணி ஜெனரலி என்ன ஆகுதுன்னா, இந்த ஒரு லௌகிகமான திருஷ்டில நாம பார்க்கிற சமயத்துல விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை சேர்ந்தவா இதர சித்தாந்தங்களை சேர்ந்தவா என்ன சொல்றான்னா, every person will substantiate his own siddhanta, or he may just directly say நம்ம சித்தாந்தம் தான் சரி, மீதி சித்தாந்தங்கள் தான் சரி இல்லைன்னு சொல்லி. Summarily they will reject all the other siddhantas. So similarly when we go to an Advaitin, he will say Advaita சித்தாந்தம் தான் சரி, மீதி எல்லாம் சரி இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே துவைத சித்தாந்திகளை நம்ம கேட்ட துவைத்தம் தான் சரி, அத்வைத்தமும் தப்பு, விசிஷ்டாத்வைத்தமும் தப்புன்னு சொல்லுவோம். ஆனா இந்த இடத்துல நாம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அடியனுடைய ஆச்சாரியன் இதை பத்தி ரொம்ப விஸ்தாரமாக ரிசர்ச் பண்ணி he spent almost about 75 years of his life for this particular research only. இந்த அதுக்கு அவர் ரொம்ப நல்லா ஒரு பேக்ரவுண்ட் கொடுப்பாரு. சம்ஸ்கிருத வாங்மையும் சாஸ்திர வாங்மையும் யாருக்கு தெரிஞ்சிருக்கோ அவளுக்கு சுலபமா புரியும் இந்த ஒரு எக்ஸாம்பிள். நியாய சூத்திரம் அப்படின்னு சொன்னா நியாய சூத்திரம் நியாய பாஷ்யம் ஒண்ணுதான். இட் இஸ் ஓன்லி ஒன் பாஷ்யா தட் இஸ் யூனிவர்சலி அக்செப்டட். வியாக்கரண மகாபாஷ்யமும் ஒண்ணுதான், ஒரே பாஷ்யம் தான் வியாக்கரண சூத்திரத்துக்கு, அதுவும் யூனிவர்சலி அக்செப்டட். அப்படியே மீமாம்சா பாஷ்யமும் ஒரே பாஷ்யம் தான். சாபர பாஷ்யம் பேரு சபரசுவாமின்னு ஒரு மகர்ஷி இருந்தார். ஆனா பிரம்மசூத்திரத்துக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பாஷ்யம் வந்தது? பிரின்சிபலி 3 பாஷ்யாஸ், ஃபர்தர் தேர் ஆர் more than 20, nearly 24 பாஷ்யாஸ் அப்படின்னு யாரோ ஒருத்தர் கனெக்ட் பண்ணி. இதுல எது சரி? நாம இப்போ சங்கராச்சாரியர் பண்ணது தப்பு, மத்வாச்சாரியர் பண்ணது தப்புன்னு சொல்லுவோம், அவா வைஸ் வெர்சா சொல்லுவோம், அவா வைஸ் வெர்சா சொல்லுவோம். பட் வை சங்கராச்சாரியா said like this? ஏன்னா அவர் அஜ்ஞானியா, இல்ல அவருக்கு சர்க்கம்ஸ்டன்சஸ்னால அப்படி சொன்னாரா, இல்ல அவருடைய வார்த்தையில எல்லாமே தப்பா இல்ல சரியான விஷயம் இருக்கா? அப்படியே மத்வாச்சாரியருடைய வார்த்தை, ராமானுஜருடைய வார்த்தை, இது மூணும் ஒரு தட்டஸ்த திருஷ்டின்னு ப்ரீவியஸ் கிளாஸ்ல கூட அடிய விஞ்ஞாபிச்சு. ஃப்ரம் அ பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் அ பைஸ்டாண்டர், எது சரி, பைஸ்டாண்டர் எது சரியா வரும் அப்படின்னு நான் ரொம்ப விஸ்தாரமா ரிசர்ச் பண்ணி he spent his entire life for researching this aspect. நிறைய பேர் எழுதியிருக்க மூணுக்கும் சமன்வயம் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு ரொம்ப பேர் உபன்யாசங்கள்லயும் சொல்லுவா, இது பண்ணுவா, இதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இந்த மாதிரி சங்கராச்சாரியர் இப்படி சொன்னார் அப்படின்னு. பட் அடியனுடைய ஆச்சாரியன் எந்த டெப்த்ல இதை பண்ணிருக்காரு அப்படின்றது அவருடைய கிரந்தத்தை வாசிச்சுதான் நமக்கு தெரியும். அடியன் கூட அடியனுக்கு தெரிந்த அளவுக்கு இந்த சமயத்தை சொல்றதுக்கு I will not hesitate to tell that. சோ இந்த இடத்துல நம்ம சங்கராச்சாரியர் எதுக்காக சகுண பிரம்மம் நிர்குண பிரம்மம் அப்படின்னு சொன்னாருன்றதுக்கு ரொம்ப விஸ்தாரமாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அவளுடைய சித்தாந்த திருஷ்டியா நாம சொல்றதா இல்லை என்னன்னா, பௌத்த மதத்துல அவ என்ன சொன்னான்னு சொன்ன, சகுணம் குணங்களை ஒத்துண்டோம்னா என்ன ஆகுதுன்னா அந்த வஸ்துன்றது அனித்தியம் அப்படின்னு ஆயிடுது, விகாரங்களை ஒத்துண்டோம்னா அந்த வஸ்து அனித்தியம் ஆயிடுது அப்படின்னு சொல்லி அதுக்கு அவ ஒரு உதாரணத்தை சொல்ற. உபயன் அபயன் தர்ம விகரோதி தர்மம் சவிகாரித்து அனித்தியத்துவம் பிரசங்கா. இப்போ முதல்ல என்னாச்சு, பிரம்மத்துல ஜெகத் சிருஷ்டி காரணத்துவம் அப்படின்னு ஒரு தர்மம் வந்தது, சிருஷ்டி காலத்து. அதுக்கப்புறம் என்னன்னா ஸ்திதி காலத்தை ஜெகத் ஸ்திதி காரணத்துவம் அப்படின்னு ஒரு தர்மம் வந்தது. ஜெகத் சிருஷ்டி காரணத்துவம் இப்போ ஆஸ் ஆஃப் நோ இட் இஸ் டார்மெண்ட் இன்னது. இப்போ ஜெகத் சிருஷ்டி பண்ணலையோ, அதனால இப்போ ஜெகத் சிருஷ்டி காரணத்துவம் உண்டா பிரம்மத்துக்குன்னா கிடையாது. ஸ்திதி காரணத்துவம் வந்தது. மேற்கொண்டு என்ன ஆகுது, பிரளய காலத்துல பிரளய காரணத்துவம் அப்படின்னு. சோ இந்த தர்மங்கள், ஒரு தர்மம் வருது இன்னொரு தர்மம் போறது, இன்னொரு தர்மம் வருது இன்னொரு தர்மம் போகுது.
அப்போ அந்த வஸ்துன்றது நித்தியமாக இருக்க முடியாது. சோ பிரம்மணஹ அனித்யத்துவ பிரசங்கா அப்படின்னு ஒரு பெரிய ஆக்ஷேபம். சோ இந்த இதை ஓவர் கம் பண்றதுக்காக நிறைய விதமான விஷயங்கள் எல்லாம் சங்கராச்சாரியர் சொல்லியிருக்காருன்னு தெரியுது. பௌத்தாளுடைய ஆக்ஷேபத்தை பரிகாரம் பண்றதுக்காக. சோ இந்த ஒரு காரணத்தையே வச்சுண்டவா என்ன சொன்னா விவர்த்தோபாதானம் அப்படின்னு சொன்ன. சோ பகவத் ராமானுஜர் இன்னொரு விதமாக இதை ரிசால்வ் பண்றதுக்கு பிரயத்னப்பட்டிருக்கு. மத்வாச்சாரியர் என்ன சொன்னார், இந்த உபாதானத்துவம் வந்தா தானே இதெல்லாம் ப்ராப்ளம், ஆனா நிமித்தத்துவம் மாத்திரம் போகணும். ஆனா நிமித்த காரணத்துவம் மட்டும் ஒத்துண்டா இந்த ப்ராப்ளம் வருதா இல்லையானு இதெல்லாம் நாம ஸ்ரீபாஷ்யத்தை எல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் மேற்கொண்டு பண்ணக்கூடிய சர்ச்சைகள் இதெல்லாம் ரொம்ப இட் இஸ் ஆஃப் அ வெரி ஹை ஆர்டர் அண்ட் வெரி ஹை லெவல் இது. So அதெல்லாம் நாம எடுத்துட்டாதான் we can have a holistic view about the entire Vedanta system and also the speciality of Bhagavad Ramanuja. So அதையும் நாம மனசுல வச்சுக்கணும். we cannot summarily reject. சங்கராச்சாரியர் இப்படி சொன்னார் அதெல்லாம் போய் அதெல்லாம் தப்புன்னு நாம அந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. So we have to give due importance or give due respect to the other systems of philosophy also. So பிரகிருதத்துல நாம இந்த இடத்துல சங்கராச்சாரியர் என்ன சொல்றாரு அப்படின்றத நாம பார்த்து we will conclude today's session. So அவர் என்ன சொல்றார், சில வித்யைகள் தான் சகுண வித்யைகள், சில வித்யைகள் தான் நிர்குண வித்யைகள் அப்படின்னு காட்டுறாரு. சோ எது நிர்குண வித்யை எது சகுண வித்யை அப்படின்னு சொன்னா அதை பத்தி ஒரு லிஸ்ட் செப்பரேட்டா கொடுத்து இதெல்லாம் நிர்குண வித்யை. ஏன் அப்படின்னா once again reasons are given by Shankaracharya. So we will not go deeper into it at the present. ஏன்னா மேற்கொண்டு இந்த பூம வித்யை தகர வித்யை இதை பத்தி எல்லாம் ஒரு அதிகரணம் வரப்போகுது. அந்த அதிகரணத்துல நாம இதை விஸ்தாரமா சர்ச்சை பண்ண போறோம். So you come to the left side of this slide. அதுல பகவத் ராமானுஜர் என்ன சொல்றாங்க, all the Brahma Vidyas involve the worship of Saguna Brahman only. நிர்குணமான வஸ்துவை உபாசனமே பண்ண முடியாது. அதனால எல்லா வித்யைகளும் சகுண பிரம்ம விஷயம் தான், சகுண வித்யைகள் தான் எல்லாமே. அது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா there is only one Brahman, that is சகுண. நிர்குண பிரம்மம் அப்படின்றது வஸ்துவே கிடையாது, நிர்விசேஷ வஸ்துவே கிடையாதுன்றதுதான் இவ்வளவு நாள்லயே அவர் வேற வேற ஸ்மிருதி புராண கட்டத்துல ஸ்ருதி கட்டத்துல யுக்தி கட்டத்துல எல்லாம் ப்ரூவ் பண்ணிருக்கு. மூணாவது விஷயம் என்னன்னா தி அல்டிமேட் ரிசல்ட் ஆர் ஃப்ரூட் பலம் அப்படின்னு சொல்றேன் ஆஃப் எவ்வரி பிரம்ம வித்யா இஸ் ஒன் அண்ட் தி சேம் அண்ட் இஸ் ஈக்குவல் அப்படின்றதுதான் இந்த கான்டெக்ட்லயே பகவத் ராமானுஜர் சொல்லியிருக்கார். அந்த பங்கியை இங்க பார்க்கலாம். வரவித்யாசு சர்வாசு சகுணமேவ பிரம்ம உபாசியம். சகுண பிரம்மத்தை தான் நம்ம எல்லா பிரம்ம வித்யிலையும் உபாசனம் பண்றோம். அதுக்கப்புறம் பலஞ்ச ஏகரூபமேவா. அத்தஹ வித்யா விகல்பா. விகல்பா அப்படின்னா என்னன்னா யூ கேன் சூஸ் எனி ஒன் ஆஃப் தெம் அப்படின்னு அர்த்தம். விகல்பா அப்படின்னு இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா உபநிஷத்துகள்ல 32 பிரம்ம வித்யைகளை விஸ்தாரமாக காட்டியிருக்காரு. அதனுடைய லிஸ்ட் எல்லாம் நமக்கு வேற வேற கிரந்தங்கள்ல அனுபந்த ரூபமாக கொடுத்திருக்காரு. பூம வித்யா, தஹர வித்யா, பஞ்சாக்னி வித்யா, பாலாக்கி வித்யா, நாச்சிகேத வித்யா, இப்படி வேற வேற. சோ இதுல ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா மூணாவது அத்தியாயத்துல கடைசியில வருது இந்த விஷயம். எதுக்காக உபனிஷத்துல 32 பிரம்ம வித்யைகளை சொல்லுங்க? why not 3, why not 5, why not 10, or why not 60 or 100 or 200 அப்படின்னு கேள்வி கேட்டு யார் யாருடைய ஒரு அபினிவேஷங்கள் என்ன இருக்கும், யார் யாருடைய இஷ்ட அனிஷ்டங்கள் இருக்கும். சப்போஸ் இப்போ ஒரு டிசீஸ், அதாவது ஒரு வியாதி இருக்கு ஒருத்தனுக்கு, அந்த வியாதிக்கு 2-3 விதமான ட்ரக் அவைலபிள். அதுல one drug is prescribed by the doctor based on so many criteria. அந்த ட்ரக் அந்த பேஷண்ட்டினுடைய சரீரத்துக்கு பொருந்துமா? இப்போ ஒரு ஆயுர்வேதத்தை எடுத்துட்டா ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லுவோம். அந்த மூலிகையில என்னன்னா ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். ஒருத்தருக்கு ஸ்வீட்டே பிடிக்காது, அப்போ அவருக்கு அதை கொடுத்தா அவர் சாப்பிடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ இன்னொரு மூலிகை கொஞ்சம் புளிப்பா இருக்கும், ஒருத்தருக்கு புளிப்பு ரொம்ப இஷ்டம்னா he can choose that. இன்னொரு மூலிகை இன்னொரு விதமான டேஸ்ட், ஸோ he can choose that particular. அந்த மாதிரி ஈச் பர்சன் இஸ் endowed. சில பேருக்கு புளி பிடிக்காது, சில பேருக்கு மதுர ரசம் பிடிக்காது, சில பேருக்கு திக்க ரசம் பிடிக்காது. இட் இஸ் ஆல் இன்பில்ட் இன் தி சிஸ்டம். அதையே என்னன்றது ரொம்ப பெரிய விஷயம். அது
சோ நமக்கு என்னன்னா அவளுடைய ருச்சிக்கு அனுகுணமாக அவ பிரம்மோபாசனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி விகல்பா அவிசிஷ்ட பலத்வாத் அப்படின்னு. சோ எந்த பிரம்ம வித்யை வேணுமானாலும் every jivatma is independent to choose any brahma vidya he wants out of the 32. சோ ஒரு வித்யை பண்ணா இப்ப பாலாக்கி வித்யை ஒருத்தன் உபாசனம் பண்ணான்னு பூம வித்யை பண்ணலையே பூம வித்யனுடைய பணம் அவனுக்கு கிடைக்காதான்னு சொன்னா அப்படி இல்லை. ஒரு பிரம்ம வித்யோபாசனம் பண்ணாலும் அவனுக்கு என்ன எல்லா பிரம்ம வித்யனுடைய பலமும் ஒண்ணுதான். விகல்பா அவிசிஷ்ட பலத்வா. விசிஷ்ட பலம் அப்படின்னா வேற வேற பலங்கள் அப்படி இல்லை, அவிசிஷ்ட பலத்வா ஒரே பலம் தான். அதனால ஏதோ ஒரு பிரம்ம வித்யை சரியாக உபாசனம் பண்ணாலும் அவனுக்கு பிரம்ம பிராப்தி ஏற்படுறது, மோட்சம் ஏற்படுறது அப்படின்னு இங்க பகவத் ராமானுஜர் இந்த ஒரு பிரகரணத்துல காட்டுறது. अतः विद्या विकल्पः इति सूत्रकारेणैव आनन्दादयः प्रधानस्य विकल्पः अविशिष्टफलत्वात् इत्यादिषु उक्तम्. सो सूत्रकारन मट्टम सोल्लல, वाक्यकारन சொல்லிருக்கு. वाक्यकारः वाक्यकारेण च सगुणस्यैव उपास्यत्वं विद्या विकल्पश्च उक्तः. சோ இந்த இடத்துல அத்வைதிகள் சகுண பிரம்மா, சகுண வித்யை, நிர்குண வித்யை, நிர்குண வித்யை நிர்குண பிரம்மோபாசனம், சகுண வித்யில சகுண பிரம்மோபாசனம் இந்த மாதிரி எதுவும் கிடையாது. எல்லா வித்யிலையும் சகுண பிரம்மன் தான் உபாசியம். அதுல எந்த வித்யை வேணுமாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா யுக்தம் தத் குணகோபாசனாத் அப்படின்னு வாக்கியக்காரர் அப்படின்னா போதாயனர் அப்படின்னு அர்த்தம் இல்லை, இல்ல உபவர்ஷர் அப்படின்னு சொல்ற. அதை பத்தி முன்னாடியே விஸ்தாரமா விஷயம் விஜாபனம் பண்ணிருக்கு. So, யுக்தம் தத்குணக உபாசனா. அதனால பிரம்ம குணங்களை தான் எல்லா இடத்துலயும் உபாசனம் பண்றதுனால நமக்கு என்ன ஆகுது, எந்த வித்யை வேணுமாலும் சூஸ் பண்றதுக்கு ஜீவாத்மா இஸ் அட் லிபர்ட்டி டு சூஸ் எனி வித்யா தட் ஹி வாண்ட்ஸ் டு டு. பாஷ்யகிருதா வியாக்கியாதஞ்ச யத்யபி சச்சித்தா இத்தியாதினா அப்படின்னு சொல்லி விஸ்தாரமாக மேற்கொண்டு விஷயங்கள் வரும். அதனால நமக்கு இங்க என்ன தெரியுதுன்னா பகவத் ராமானுஜருடைய அபிப்பிராயம் that is substantiated by the சூத்திரகாரா and also the வாக்கியகாரா, that is போதாயனர். என்னன்னா எல்லா பிரம்ம வித்யைகள்லயும் சகுண பிரம்மம் தான் உபாசியம், ஒரே பிரம்மம் தான் இருக்கு, அதுதான் சகுண பிரம்மம் ஒண்ணுதான். சோ அந்த சகுண பிரம்மத்தை தான் நாம உபாசனம் பண்ண முடியும். எந்த பிரம்ம வித்யை வேணுமானாலும் நாம சூஸ் பண்ணிக்கலாம். அந்த பிரம்ம வித்யை சூஸ் பண்ணாலும் பலம் கடைசியில the fruit or the result of all the Brahma Vidyas is one and the same. So, நம்ம இவ்வளவு விஸ்தாரமாக லாஸ்ட் 6 classes or 7 classes நாம என்ன பார்த்தோம் என்பதை இங்க நம்ம பார்க்கலாம். கன்க்ளூஷன் ஆஃப் ஸ்மிருதி புராணம் கிட்ட இதுல இன்னும் ரொம்ப சொல்றதுக்கு விஷயங்கள் எல்லாம் இருக்கு. ஆனா இப்போ கன்க்ளூஷனை பார்க்கலாம். என்ன ஒரு நியாயத்தை சொல்லுவா சம்ஸ்கிருதத்துல, என்னன்னா நாதி சங்கிரக விஸ்தரம் அப்படின்னு. ரொம்ப விஸ்தாரமாக சொன்னாலும் இன்ட்ரெஸ்ட் சஸ்டைன் ஆகாது, ரொம்ப சுருக்கமாக சொன்னாலும் இன்ட்ரெஸ்ட் சஸ்டைன் ஆகாது. எப்போதும் இந்த மத்திய மார்க்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வி ஹேவ் டு ஆல்வேஸ் டேக் தி மிடில் பாத். அதனால ஆனா இந்த சங்கிரகம் விஸ்தரம் அப்படின்னா தீஸ் ஆர் ஆல் ரிலேட்டிவ் டர்ம்ஸ், ஆபேட்சிக சப்தங்கள். ஸோ அடியனுடைய ஒரு அல்பமான புத்திக்கு தெரிஞ்ச மாதிரி to present the topic in an interesting manner. ஏன்னா ஒவ்வொரு சப்தத்திலையும் விஷயம் சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு. ஆனா we should not get ourselves bogged down அப்படின்றதும் விஷயம் இருக்கு. அப்படியே புரியாம மேற்கொண்டு போகக்கூடாது அப்படின்றதும் இருக்கு. ஸோ இதுல இந்த மல்லிநாதன் ஒரு வியாக்கியானத்தை பண்ற சந்தர்ப்பத்துல ரொம்ப ஒரு உத்தமமான விஷயத்தை சொல்றேன். ந அமூலம் திக்கியதே கிஞ்சித் ந அனபேட்சிதம் உச்சியதே. So even I have tried to adopt that principle. மூலத்துல இல்லாத இருக்கக்கூடிய எந்த விஷயமும் சொல்றது இல்லை. அப்படியே அனபேட்சிதம் உச்சியதே. So that is totally unrelated to the context also. So இந்த ரெண்டு பிரின்சிபல்ல வச்சு அடியேன் இந்த ஒரு விஷயத்தை உங்களிடத்துல விஞ்ஞாபிச்சுருக்கு. So we will see the conclusion of this Purana கிட்ட. So இங்க கடைசியில என்ன சொல்றாருன்னா, three most important points to conclude the passages of the Vedas, Itihasas and Puranas in Vimarsha. None of the Shastras propound an object
that is devoid of attributes. So nirguna vastu pratipadana engiyume kediyadu. Rendavathu, none of the Shastras propound that all objects are illusory. None of the Shastras propound that there is no distinction between Brahman, Jivatma and insentient matter. So Smriti Purana கட்டத்துல கடைசி வாக்கியம் என்னன்றதை இங்க உதாரணம் பண்ணிருக்கேன், பார்க்கலாம். Ataha Shastreshu. Shastram அப்படின்னா, as I have mentioned in this slide, Vedas, Itihasas and Puranas. இங்கே na nirvishesha vastu pratipadanam asti. So first point என்னன்னா, there is no object that is devoid of attributes. The first point. ரெண்டாவது என்னன்னா, நாபி அர்த்தஜாதஸ்ய பிராந்தத்வ பிரதிபாதனம். அர்த்தஜாதம், அர்த்தம் அப்படின்னா என்டிட்டி, ஆப்ஜெக்ட் அப்படின்னு வச்சுக்கணும். அர்த்தஜாதம் அப்படின்னா சமூகம் அப்படின்னு. ஸோ ஜாத்தம் அப்படின்னா that which is born அப்படின்னு சில பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறதுக்கு அவகாசம் இருக்கு. இட்ஸ் நாட் லைக் தட். அர்த்தஜாதம் அப்படின்னா அர்த்த சமூகம், that is the group of objects or entities that exist in this world. அது தேஷாம் பிராந்தத்வ பிரதிபாதனம் ந. ஸோ அதெல்லாம் இல்லியூசரி, அதெல்லாம் பொய் அப்படின்னு அத்வைதிகள் என்ன சொல்றாலோ அதுவும் இல்லை. மூணாவது என்னன்னா, நாபி சிதச்சிதீஸ்வரானாம் ஸ்வரூபபேத நிஷேதா. ஸோ ஸ்வரூபத்தः சித் அச்சித் ஈஸ்வரன், அதாவது ஜீவாத்மா அச்சித் வஸ்து பரமாத்மா, இது மூணுக்கும் எந்த பேதமும் கிடையாது அப்படின்னு அத்வைதிகள் என்ன சொல்றாலும் அதுவும் சரிப்படாது அப்படின்னு. அத்தஹா அப்படின்னு ஃபர்ஸ்ட் வேர்ட் இந்த இது, பிகாஸ் ஆஃப் ஆல் தட் ஹஸ் பீன் செட் earlier அப்படின்னு அர்த்தம். அத்தஹா அப்படின்னா therefore அப்படின்னு. அத்தஹ சாஸ்திரேஷு ந நிர்விசேஷ வஸ்து பிரதிபாதனமஸ்தி, நாபி அர்த்தஜாதஸ்ய பிராந்தத்வ பிரதிபாதனம், நாபி சிதச்சிதீஸ்வரானாம் ஸ்வரூபபேத நிஷேதா அப்படின்னு மூணு ரொம்ப சிரோதாரியம்னு சொல்லுவா சம்ஸ்கிருதத்துல. சிரோதாரியமான வார்த்தைகளை சொல்லி இந்த ஸ்மிருதி புராண கட்டத்தை முடிக்கிறார். Thus the Advaita standpoints that claims the opposite stands refuted. அதான் என்ன சொல்ற, நிர்விசேஷ வஸ்து பிரதிபாதனம் அஸ்தின்னு சொல்ற, அர்த்தஜாதஸ்ய பிராந்தத்வம் அப்படின்னு சொல்ற, சிதச்சிதீஸ்வரானாம் ஸ்வரூப பேதா அப்படின்னு சொல்ற, ஸ்வரூப பேத நிஷேதான்னு சொல்ற. சோ இது மூணா இல்ல. அதனால thus the Advaita standpoint that claims the opposite stands refuted அப்படின்னு நாம பார்க்கணும். சோ இவ்வளவு விஷயத்தை நாம அனுசந்தானம் பண்ணிருக்கோம். அடுத்த கிளாஸ்ல வந்து சப்தவித அனுபபத்தையா அப்படின்னு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பிரம்ம இவ ஸ்வவித்யா சம்சரதி ஸ்வவித்யா முச்சதே அப்படின்னு அத்வைத்தருடைய பிரதானமான ஒரு வார்த்தை. சோ அந்த பிரம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பரமாத்ம வஸ்து இருக்கு, அந்த வஸ்துவுக்கு அவித்யன்றது உண்டு. அந்த அவித்யினால அது சம்சாராவஸ்தைக்கு உள்படுறது, வித்யினால தானே முக்தமானது. சோ பந்தம் மோட்சம் ரெண்டும் பிரம்மத்துக்கு தான் சொல்றோம். அப்படின்னு சொல்றப்போ என்ன ஆகுது, இந்த அவித்யான்ற ஒரு உபாதியை வச்சுண்டு. இந்த உபாதின்னா என்ன, அவித்யான்னா என்னதுன்னா I have already explained that. In the next class I am going to recap slightly, but if you have time earlier you can just go through those classes also. அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அவித்யா, இப்போ அந்த அவித்யான்றது நிச்சயா சத்தியமா அப்படின்னு கேட்டா மறுபடியும் there are so many untenabilities that come in the Advaita viewpoint. அந்த 7 விதமான untenabilities ஆர் அனுபபத்தியை காட்டுற, அதான் சப்தவித அனுபபத்தின்னு பிரசித்தமான விஷயம் ஸ்ரீபாஷ்யத்தில். அந்த சப்தவித அனுபபத்தியை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து அனுசந்தானம் பண்ணுவோம். ஸோ இவ்வளவு சொல்லி இந்த கிளாஸை இப்போ முடிக்கிறேன். லைவ் கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தா கேட்குறேன். அதான क्वेश्चंस இருந்தா ப்ளீஸ் அன்மியூட் பண்ணி கேளுங்க. ஹலோ நமஸ்காரம், நான் ஒரு क्वेश्चन கேட்கலாமா? கேளுங்க. Sorry, maybe I don't know whether it's a case for everyone or whether it's only for me. நீங்க அந்த ரெண்டாவது அனுபவத்தை சொன்னது எனக்கு ஃபுல்லா கிளியரா புரியல. அந்த ஜகத்சான்னு சொல்லிட்டு அதனால என்ன அனுபவத்தி வருதுங்கிறது ஃபுல்லா எனக்கு கிளியரா புரியல. பட் மேபி இட்ஸ் only me and maybe it's too much of a repetition. அது கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்க. I will put a separate slide in the next class and explain in another 5 or 10 minutes. Okay, thank you.
So வேற ஏதாவது question இருக்கா? Also during the week எதனா சந்தேகம் இருந்தா please written question அந்த boardல போடுங்க and we can take it to Ralar Swami next week also. So for those who are not aware, there's a place to submit questions. I will resend the link out to the class. So you can think about your questions and submit them slowly instead of directly asking live as well if you don't not ready to ask. So please feel free. இன்னொரு சின்ன விஞ்ஞாபனை என்னன்னா, இது கொஞ்சம் ரொம்ப இட்ஸ் a very subtle topic and இப்போ விகாரார்த்தமேட் பிராச்சுரியார்த்தமேட் அப்படின்றதுல so some people may find it difficult to fully understand the purport of the what is being explained of this. So in that case you may kindly let me know. Once again I will be very happy to explain uh, if there has been any unclear explanation in this class. Also, if you feel it can be explained in a further better manner, you are welcome to give your suggestions. இந்த மாதிரி வியாக்கரண சர்ச்சை நிறைய நடக்கிறத சாஸ்திரத்துல, அதாவது வேதாந்த சாஸ்திரம் கண்டிப்பா இப்போ பிரம்மணோ ஜிக்ஞாசா பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்னு இருக்கு. அந்த இடத்துல ஒரு if you have time just 1 or 2 minutes I will explain it. பிரம்மணஹ இதி கர்மணி ஷஷ்டின்னு ஒரு வாக்கியம். அந்த இடத்துல இன்னொரு ஆச்சாரியரான SMS வரதாச்சார சுவாமின்னு he was a stalwart in Vyakarana Shastra and also a contemporary of my own main acharya, that is K.S. Vardacharya Swami. இந்த இடத்துல என்ன ஆகுது, 3 இது வருது, இது பிரதிப்பிரசவ சத்பாவா அப்படின்னு. ஸோ ஜெனரலி என்ன ஆகுதுன்னா கர்ம காரகத்தை சொல்றதுக்கு நமக்கு என்னன்னா த்வித்தியா விபக்தி தான் சொல்லணும். கர்மணி த்வித்தியா அப்படின்னு. கர்மணி த்வித்தியான்னு பாணினி சூத்திரம். ஸோ கர்மார்த்தத்துல நமக்கு த்வித்தியா தான் வரலாமே தவிர ஷஷ்டி அர்த்தம் வராது அப்படின்னு ஒரு கேள்வி. ஸோ ஹவு யூ கேன் யூஸ் தி ஷஷ்டி விபக்தி டு டினோட் தி மீனிங் ஆஃப் கர்மத்வம். ஸோ அதுக்கும் மேல கிருத்யோகாதி ஷஷ்டி சமஸ்யத்தைன்னு இன்னொரு இது. ஸோ there are actually 4 or 5 steps in the வாக்கியார்த்தம் of the question and answer. இது எப்படி வருது, இது எப்படி வருது, இது எப்படி வருது. அல்டிமேட்லி என்னன்னா பிரம்மணஹா ஜிக்ஞாசா இது கர்மணி ஷஷ்டி. ஸோ கர்மார்த்தத்துல ஷஷ்டி வரலாம் அப்படின்னு வியாக்கரண சூத்திரம் இன்னொரு சூத்திரம். ஸோ அவர் SMS வரதாச்சார சுவாமி என்ன சொல்லுவாருன்னு பாருடா, இங்க சம்ஸ்கிருதம் ஒருத்தன் வியாக்கரணம் காரக பிரகரணம் அவனுக்கு தெரியாதுன்னா பிரம்ம ஜிக்ஞாசாங்கிறது சமாசமே நீ எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. So unless he is well versed in Vyakarana, he cannot explain 1, 2, 3, 4, 5, 6 steps. Even in and also interpret the word Brahma Jignasa. So adukku enna once again you have to know Karaka Prakarana. Karakana enna theriyuma, apra ethana Karaka irukku theriyuma. So all these things he should know. So unless சாமானிய சாஸ்திரங்களான வியாக்கரணம், மீமாம்சா, நியாயம் இந்த 3 தெரிஞ்சா தவிர you will not be able to understand the quantities of Bhagavad Ramanuja.org. Well, I am a novice in Vyakarana, but at least I should be able to understand the Purtat Prakrita Vachanayamayateenu Panini Sutra Udaharanam Pannirukkarana. What I did, I went to Siddhanta Kaumudi, referred it there, then saw how many meanings Mayat Pratyaya can give, and that is what I have explained here. So, Prachuriyarthe Mayatunu, Vikararthe Mayatunu, Swarthe Mayatunu. So, at least a person who has to understand and explain Sribhashyam should be able to go to that place. இப்போ தத்பிரகிருத வச்சனே மைட் என்னன்னா, நீங்க ஸ்ரீபாஷ்யம் கிரிட்டிக்கல் எடிஷன்ல பார்த்தானா அங்க நீங்க சூத்திரம் சங்கியா எல்லாம் கொடுத்துருக்கு, இவ்வளவு அத்தியாயம், இவ்வளவு இந்த பாதம், இந்த சூத்திரம். So immediately I will go to Sribhashyam and refer to it there and see. So அதுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கு, பின்னாடி என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்து I should have sufficient knowledge to see that place and understand what it means. அந்த அளவுக்காவது வியாக்கரணம் தெரிஞ்சிருக்கு. So same case with Brahmano Jignasa, Brahma Jignasa. மேல இந்த நாராயண சப்தத்துல கூட அதுதான் பிரதானமான விஷயம். நாராயணஹா அப்படின்றதுக்கு நாராயண சப்தம் சிவவாச்சின்னு சொல்லி அப்பைதிக்கு ஒரு பெரிய ஒரு he raised a storm that I will prove all the words denote Shiva also, including the word Narayana. So அப்ப அதுல இந்த பூர்வபதாத் சம்ஞாயா மகா அப்படின்னு ஒரு சூத்திரத்தை வச்சு பெரிய சர்ச்சை நடக்கு.
இந்த மாதிரி ஸ்ரீபாஷ்யத்திலேயே நிறைய சர்ச்சைகள் எல்லாம் வியாக்கரண சாஸ்திரத்தை வச்சு நடக்குது. சிமிலர்லி மீமாம்சா சாஸ்திரத்துல என்ன பண்றாரு, அந்த சூத்திரமும் மேல ஆனந்தமயாதிகரணத்தை வருது. ஆனந்தமயாதிகரணத்தை பகவத் ராமானுஜர் என்ன பண்றாருன்னா, மீமாம்சா அதிகரணத்தினுடைய ஒரு விஷயத்தை he actually modifies the மீமாம்சா theory because he feels and he has shown that மீமாம்சகா என்ன சொல்லியிருக்காளோ அது காட்டிலும் he can give a better interpretation அப்படின்னு காட்டிருக்காரு. அந்த ஆனந்தமயாதிகரணத்தை அந்த விஷயம் வருது. So he has actually given a new interpretation to a Mimamsa Adhikarana, which Mimamsakas themselves have not given. Similarly, நிறைய தியரிஸ் வருது. சர்வே சப்தாக பரமாத்மனையேவ வாச்சகான அபரியவசான விற்த்தின்னு ஒரு விற்த்தியை வச்சிருந்து, கோர்ஸ் பகவத் ராமாந்திர் அதை மட்டும் சொல்லியிருக்கார். ரங்கராமாந்திர் அந்த அபரியவசான விற்த்தின்னு அதுக்கு ஒரு விற்த்தியின் பெயர் கொடுத்து he has further delineated that particular concept. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு which are actually very interesting and also very much applicable to our day-to-day lives. அது எப்படி applicable அப்படின்றத பத்தி கூட நிறைய விஷயங்கள் சொல்லுங்க. So thank you very much. Any other live question I will take, otherwise we will complete the conclude பண்ணா போல இருக்கு சார். यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मं व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये.